أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை ஈசா நபி உணவு அருந்துகிறார்களா என்று கேட்டிருந்தேன். நண்பர் சித்திக் என்பவரும் முகமது அலி ஜின்னா என்பவரும் அப்பாஸ் என்பவரும் 575 நபி ஈசா அவர்கள் அவர் தாயாரும் உணவு அருந்துவர்களாக இருந்தனர் என்று சொல்லியிருப்பதை எடுத்து காட்டினார்கள். ரொம்ப சந்தோஷம். நல்லா குரானை ஓதிக்கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் கிருபை செய்ய, எல்லாத்துக்கும் அல்லாஹ் கிருபை செய்யணும். மேலும் போன தடவை பேசியதில் ஏதாவது சந்தேகம் புரியாமல் இருந்தால் கேளுங்கள், அதை பற்றியும் நாம் பார்ப்போம். இப்பொழுது 2வது சூராவில் நம்பர் 82 நாம் படிப்போம். கேட்டுக்கொண்டே வாருங்கள். இதில் ஏதாவது புரியாவிட்டால் உடனே நீங்கள் இப்பவுமே கேட்கலாம். அல்லாஹ் கிருபையால் நாம் அதை சேர்த்து கொள்வோம், அறிந்து கொள்வோம். புரியாது இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ். எடுத்துக்கொள்ளுங்க. 82 எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது சூராவில் 82 படிக்குமா? எவர் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்கள் அங்கு என்றென்றும் இருப்பார்கள். எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்கர்மங்களை செய்கின்றார்களோ. இப்பொழுது நம்பிக்கை என்றால் என்ன? எப்படி நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்கள்? எந்த அடிப்படையில் நீங்கள் நம்பிக்கை கொள்வீர்கள்? எல்லோரும் நம்பிக்கை நம்பிக்கை ஈமான் என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். இன்று வரை அந்த நம்பிக்கை என்ன, எப்படி என்பதை இதுவரை நாம் புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நம்பிக்கை கொள்வது? 3 மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த குரான் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், நம் தூதர் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எப்படி நம்பிக்கை கொள்வது? சிறிது உங்களால் இந்த விஷயத்திற்கு பதில் சொல்ல முடியுமா? எப்படி நம்பிக்கை கொள்வீர்கள்? இத்தனை தடவை பார்த்துட்டோம். நம்ம நம்பிக்கை படித்தாச்சு, எப்படி நம்பிக்கை கொள்ள பார்த்தாச்சு. ஆனால் எப்படி நம்பிக்கை கொள்வது என்றால் நாம் சொல்ல முடியாது. என்ன செய்ய போறீங்க? நம்பிக்கைக்கு எதன் மீது ஒழுங்காக புரிந்து கொண்டு நம்பிக்கை வைப்பீர்கள்? நமக்கு ரசூலை பற்றி முழுமை தெரியாது, குரானை பற்றி ஒன்றும் தெரியாது, அல்லாஹை பற்றி எதுவும் தெரியாது. எப்படி நம்பிக்கை கொள்வீர்கள்? எந்த விதத்தில் நம்பிக்கை கொள்வீர்கள்? அதுக்கப்புறம் வாமிலு சாலி, நற்கர்மங்கள் செய்வது. நற்கர்மங்கள் செய்வது என்றால் குரானில் உங்களுக்கு ஏவப்பட்டதை, உங்களுக்கு சொல்லப்பட்டதை நீங்கள் செய்தால் அது நற்கர்மங்கள் ஆகும். சொல்லப்பட்டதை மூமினான ஆண்களும் பெண்களும் எதை செய்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது, அதை நீங்கள் ஒழுங்காக செய்வீர்களானால் அந்த நற்கர்மங்களாக பதிவு செய்யப்படுகின்றது. இப்பொழுது நாம் எந்த நற்கர்மங்களை செய்தோம்? இன்று வரை எதுவும் இல்லை. இப்பேற்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறேன் என்று சொல்லுகின்றான். இந்த ஆயத்தை நீங்கள் நன்றாக சிந்தித்து யோசித்து என்ன செய்ய வேண்டும், நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் செய்வது சரியா தவறா என்பதை நீங்கள் தான் ஒவ்வொருவரும் புரிந்து அறிந்து செயல்பட வேண்டும். சிறந்த செயல் என்று ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன். அவர் பூமியில் நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் என்று 51:17 பார்த்திருப்பீங்க. அந்த சிறப்பான செயல் இரவில் சொற்ப நேரமே அன்றி தூங்க மாட்டார்கள்.
இரவு நேரத்தில் சொற்ப நேரமே என்று தூங்க மாட்டார்கள். இதன் நன்மையான காரியங்கள் முதல் தரமானது. இதிலிருந்து தான் உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அதிலிருந்து தான் ஆரம்பமாகிறது. அதை நீங்கள் ஒழுங்காக கடைபிடித்து செய்தால் நிச்சயமாக குர்ஆன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏற்கனவே பார்த்து இரவில் சொற்ப நேரமே என்று தூங்க மாட்டார்கள். இரண்டாவது பெரிய செயல் அஸ்ஹார் நேரத்தில் பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டிருப்பார்கள். நீங்க இரவு நேரத்தை ஒழுங்காக செயல்படுத்துவீர்களேயானால் அஸ்ஹார் நேரம் உங்களுக்கு தெளிவாக்கப்படும். உடனே நீங்க அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவீர்கள். இந்த ரெண்டும் ஒழுங்காக செய்தால் மற்ற குர்ஆனை முழுவதும் நீங்கள் ஒழுங்காக பின்பற்றி நடக்க முடியும். மூன்றாவது காரியம், அவர்களுடைய செல்வத்தில் நீங்க சம்பாதிக்கும் ஒவ்வொரு காசிலும் செல்வத்திலும் உங்களுக்கும் கேட்டு வருவோருக்கும் கேட்காமல் இருப்போருக்கும் பாத்தியதை உண்டு. பங்குதாரர்கள் உங்களுடைய செல்வத்தில் அவர்கள் பார்ட்னர்ஸ், பங்குதாரர். இந்த மூன்று விஷயங்களை நாம் செய்தால்தான் இந்த குர்ஆன் உங்களுக்கு திறக்கும். அதுவரை திறக்காது. நீ அல்லாஹ்வுக்காக இந்த ஆசை, உடல் ஆசை, உடலுடைய தேக ஆசையை நீ கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுக்காக எழுந்து நீ பாவ மன்னிப்பு கோரினால், குர்ஆனை ஒழுங்காக ஓதி அஸ்ஹார் நேரத்தில் பாவ மன்னிப்பு கோரி உன்னை செல்வத்தில் கேட்போருக்கும் கேட்பாதோருக்கும் பாத்தியதை உண்டு. அப்படி செய்தால் உனக்கு பூமியில் பல உண்மைகள் இருக்கின்றன. ரொம்ப முக்கியமான ஆயத்து 51, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22. இதை நீங்க ஒழுங்கா ஓதி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது, எப்படி செய்வது என்று நீங்கள் உணர்ந்து செய்தால்தான் நீங்கள் நற்கர்மங்களை செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று அர்த்தம். இந்த தகுதி அடைவதற்கு இந்த 51, 15 22 வரை ஒழுங்கா ஓதுங்க. அதை செய்ய முதலில் பழகிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக சொர்க்கம் உண்டு என்று அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லுகின்றான். அடுத்த ஆயத் 83. இன்னும் 83 இன்னும் நாம் இஸ்ராயேல் மக்களிடத்தில் அல்லாவை தவிர வேறு எவரையும் எதனையும் நீங்கள் வணங்கக்கூடாது. இப்போ இஸ்ராயேல் மக்கள்கிட்ட 2000 வருஷத்துக்கு முந்தி மூசா நபியின் மூலமாக இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லப்பட்டது, அல்லாஹ்தான் உங்களுடைய இறைவன், அவனை தவிர நீங்கள் எவரையும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் என்ற வார்த்தை அவர்கள் சொல்லப்பட்டது. அன்னையிலிருந்தே அல்லாஹ் என்ற வார்த்தையை அவர்கள் எடுத்து விட்டார்கள், சொல்வதையும் தவிர்த்து விட்டார்கள். வாயால அல்லாஹ் என்ற வார்த்தை வரவே இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இறைவனை கேளும், உமது இறைவனை கேளும் சொன்னாலே தவிர அல்லான்னு ஒத்துக்கல. அந்த அல்லாஹ் தான் நம்முடைய இறைவன் அந்த காலத்திலேயே அவர் ஒத்துக்கொள்ளவில்லை. மூசா சொன்னது அல்லாஹ் வார்த்தை, அல்லாஹ் என்ற வார்த்தை தான் சொன்னார்கள். இவனை தான் நீங்கள் வணங்க வேண்டும், இவனுக்கு தான் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்தார்கள். அவர்கள் கேட்கவில்லை. இதை தான் ஈசாவும் செய்தார். அப்புறம் உங்கள் பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நன்மை செய்யுங்கள். இப்போ இவ்வளோ பேருக்கு நீங்க நன்மை செய்யுங்க. பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்குமா மிஸ்கீன்களுக்கும் ஏழை எளிய மிஸ்கீன்களுக்கும் உதவி செய்யுங்கள் என்று கூறுகின்றார். உதவி என்றால் ஒன்றை ஒழுங்காக புரிந்து கொள்ளுங்கள். பசியால் வாடிக்கொண்டிருக்கும் இந்த மக்களுக்கு, இந்த அல்லாஹ் சொன்ன மக்களை பசி இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள், உணவு அளிப்பதில் சிறந்து விளங்குங்கள். பசியா இருக்கும் மக்களுக்கு நீ உணவு அளிப்பதுதான் சிறந்த உதவி.
நீங்கள் பசிக்கு வயிற்றில் சாப்பாடு போட்டுட்டா அதுக்கப்புறம் உடம்பு சுறுசுறுப்பாகவும் மூளை வேலை செய்யும், நம்ம ஏதாவது வேலை செய்வோம், சம்பாதிப்போம், எனக்கு என்ன உண்டாகும். இதை தவிர்த்து நீங்கள் கையில் காசு கொடுத்தா போச்சு, அவன் ஒளிஞ்சான். நீங்களே அது தர்மம் கிடையாது, அது அநியாயம், அது தர்மம் கிடையாது. பசித்திருக்கும் ஏழைக்கு ஒரு வேளை சாப்பாடு, ஒரு நல்ல சாப்பாடு கொடுத்து அவனுக்கு நல்ல புத்திமதியும் குர்ஆன் ஆயத்துக்களையும் அவருக்கு சொல்லி அவர்களை நல்ல வழி கொண்டு வருவது தான் தர்மம். இதுக்கு பேர் தான் தர்மம். மற்றபடி இந்த இது காசு வச்சுக்க, கல்யாணத்துக்கு காசு வச்சு, உடம்பு சரியில்லையா அந்த மருந்து வாங்கிக்கிறதுலாம் தர்மம் கிடையாது. நீங்கள் பசித்திருக்கும் ஏழைக்கு, உங்கள் தாய் தந்தைகள் பசிக்காமல் கஷ்டப்படாமல் பார்த்து கொள்ளுங்கள், சொந்தங்களை பார்த்து கொள்ளுங்கள், அனாதைகளை பார்த்து கொள்ளுங்கள், ஏழை மிஸ்கின்களை பார்த்து கொள்ளுங்கள். இவ்வாறு தான் உதவி செய்ய வேண்டுமே தவிர வேறு எந்த உதவியும் நீங்கள் செய்யக்கூடாது. மற்ற உதவி செய்திருக்கிறார், அவர் நிச்சயமாக பிச்சைக்காரர்கள் இருப்பார்கள். புதிய பிச்சைக்காரர்கள், புதிய மிஸ்கீன்கள் தோன்றுவார்கள் உங்களுடைய செயல்களினால். மனிதர்களிடம் அழகானதை பேசுங்கள், மேலும் சலாத்தை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்தையும் கொடுத்து வாருங்கள் என்று உறுதிமொழியை வாங்கினோம். மனிதர்களிடம் நல்ல பேச்சையே பேசுங்கள். அங்கேயே சலாத் உருவாகி, இப்ராஹிம் காலத்திலே சலாத் உருவாகிவிட்டது, தோன்றிவிட்டது. சலாத்தை நிலைநிறுத்துங்கள், ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள் என்று அப்பொழுதே மூசா நபி மக்களுக்கு கூறினார்கள். அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் உங்களில் சிலரை தவிர மற்ற யாவரும் உறுதிமொழியை நிறைவேற்றாமல் அதிலிருந்து புரண்டு விட்டீர்கள். ஆனால் உங்களில் சில 1, 2, 10, 5 பேரை தவிர மற்ற அவர் அனைவரும் உறுதிமொழியை பின்பற்றாமல் அதிலிருந்து பிசை விட்டார்கள், புரண்டு விட்டார்கள், அதிலிருந்து வடித்தவடி போய்விட்டார்கள். யாருமே மூசா சொன்னதை கேட்கவில்லை, மூசா கொடுத்த புத்தகத்தை அவர் படிக்கவில்லை. இன்னும் நீங்கள் புறக்கணித்தவர்களாகவே இருக்கின்றீர்கள். இன்னும் இப்ப அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முந்தி நடந்த ஒரு சரித்திரத்தை நபி அவர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நபி சொல்லுகிறார், இன்றும் நீங்கள் புறக்கணித்தே வருகின்றீர்கள். மூசா பேச்சை கேட்கல, ஈசா பேச்சை கேட்கல. அப்போ இப்ப நான் முகமது மூலமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போ கூட இன்னும் புறக்கணித்தே வருகின்றீர்கள். அப்போ 2000 வருஷமாக இவர்கள் எந்த நபிக்கும் அடங்கவில்லை, எந்த நபி பேச்சையும் கேட்கவில்லை, அல்லாஹ்வுக்கு எந்த காலத்திலையும் பயப்படவில்லை, அல்லாஹ்தான் இறைவன் என்றும் அவர் கூறவில்லை, முற்றிலும் புறக்கணித்தவர்களாக இன்று வரை. அன்னைக்கு ரசூல் சொன்னாங்க, இப்போ ரசூல் போய் 1400 வருஷம் ஆச்சு, இன்னைக்கு அவர்கள் புறக்கணித்தே வருகிறார். அல்லாஹ் என்ற வார்த்தை அவர்களுடைய வேத புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. அதே போல் ஈசா நபி வேத புத்தகம் எடுக்கப்பட்டு விட்டது. 84. இன்னும் உங்களிடையே ரத்தங்களை சிந்தாதீர்கள். இன்னும் உங்களிடையே சண்டை சச்சரவு கொலை செய்து கொள்ளாதீர்கள், மனிதர்களை கொலை செய்யாதீர்கள், ரத்தம் சிந்தாதீர்கள். உங்களில் ஒருவர் மற்றவரை தம் வீடுகளை விட்டும் வெளியேற்றாதீர்கள். வீடுகளை விட்டும் வெளியேற்றாதீர்கள். அநியாயப்பா. இன்னைக்கு குறிப்பா இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. கஸா என்ற ஊரில் பலஸ்தீன மக்களை 22 லட்சம், 1 லட்சம் 22 லட்சம் பேர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எல்லா வீடுகளையும் தரைமட்டமாக்கி இன்னைக்கு இருக்க இடம், உண்ண உணவு, குடிக்க தண்ணீர் எதுவுமே கிடையாத ஒரு இடத்தில் வைத்து இன்னைக்கு தினந்தோறும் கொலை செய்து கொண்டே இருக்கின்றார் இஸ்ரேலிய மக்கள். அன்னைக்கு செய்யாதீர்கள் சொன்ன வார்த்தை இன்னைக்குமே வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரையும் அவர்கள் இதே செயலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது 22 லட்சம் பேர் எங்கே போவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கம்மா. அவ்வளோ ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் சாப்பாடு வசதி. அன்னைக்கு இது காட்டினா ஒரு பிரெட்டு துண்டுமா, ஒரு சின்ன பிரெட்டு துண்டு, அந்த பிரெட்டில் பாதி ரத்தம் விட்டுட்டு வழி, அதான் சாப்பிட்டாங்க வழி இல்லை, அது ஒன்று தான் கிடச்சிருக்குது. அவங்க ஃபேமிலி 5-6 பேர் இருக்கிறாங்க, ஒரே ஒரு பிரெட்டு துண்டு, ஸ்லைஸ் துண்டு கிடச்சிருக்குது, அதில் பாதி ரத்தம், அது மிச்சம் பாதி தான் திங்கணும். என்ன செய்யறது? நீங்கள் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கு. 60,000 பேருக்கு ஒரு குடம் தண்ணீர் இருக்குதான், 60,000 பேருக்கு ஒரு குடம் தண்ணீர்
தண்ணி அது குளிக்கிறதா உடம்புக்கு வந்து இந்த மாதிரி நிலையில் ரொம்ப பயங்கரமான சூழ்நிலையில் இன்று இறைவன் அவர்களை ஆக்கிவிட்டான். யாரு? பாலஸ்தீன மக்கள். என்ன காரணம்? சின்ன காரணம் தான், குர்ஆனை விட்டார்கள். இந்த 22 லட்சம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள்னா யாரு? இந்த ஷியா சுன்னி கூட்டத்தை அனைவரும் இந்த குர்ஆனை ஒழித்து விட்டார்கள். அதை ஒழித்து விட்டதின் ஒரு பக்கத்துக்கு அல்லாஹ் பிடிச்சு காட்டுறது. இதே தான் எல்லோருக்கும் நடக்கும். இப்போ இன்னைக்கு 22 லட்சம் பாலஸ்தீன் மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்களே, அதை விட பெரிய கஷ்டம் இந்த உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இருக்கின்றது, இந்த ஷியா சுன்னி கூட்டத்துக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ் சின்ன உதாரணத்தை கொண்டு காட்டுகின்றான். நிச்சயமாக இந்த குர்ஆனை புறக்கணித்தவர்களுக்கு இதைவிட அதிகமான தண்டனையும் இழிவும் நிச்சயமாக காத்திருக்கின்றது. அது எந்த சந்தேகமும் கிடையாது. வீடுகளை விட்டும் வெளியேற்றாதீர்கள் என்னும் உறுதிமொழியை வாங்கினோம், பின்னர் அதை ஒப்புக்கொண்டீர்கள், அதற்கு நீங்களே சாட்சியாகவும் இருந்தீர்கள். இப்போ அல்லாஹ் சொன்னதுக்கெல்லாம் சரி சொன்னானுங்க யாரு? இந்த இஸ்ரேல் மக்கள். ஆனா எதுவுமே செய்யல. மூசா சொன்னதுக்கு தலை ஆட்டினார்களே தவிர எந்த காரியத்தையும் அவர் செயல்படுத்தவில்லை. 85. இவ்வாறு உறுதிப்படுத்திய நீங்களே உங்களிடையே கொலை செய்கின்றீர்கள். இப்படி உறுதிமொழி அல்லாஹ் சொல்லிட்டு திருப்பியும் கொலை செய்கின்றீர்கள். நீங்கள் என்ன காரணத்துக்காக கொலை செய்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். உங்களிலே ஒரு சாரரை அவர்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள். உங்களிடையே ஒரு சாரரை, குறிப்பிட்ட ஒரு மக்களை நீங்களே வெளியேற்றுகின்றீர்கள். அவர்கள் மீது அநியாயம் அக்கிரமம் புரியவும் பகைமை கொள்ளவும் உதவி செய்கிறீர்கள். அவர்களிடையே சண்டை சச்சரவு உண்டு பண்றீங்க, பகைமையை உண்டு பண்றீங்க, அநியாயம் செய்வதில் நீங்கள் அவர்களுக்கு தூண்டுகின்றீர்கள். இவ்வாறு அவர்களுக்குள்ளேயே சண்டையும் சச்சரவும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். வெளியேற்றப்பட்டவர்கள் கைதிகளாக உங்களிடம் வந்தால் நஷ்ட ஈடு பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்து விடுகிறீர்கள். இப்போ நீங்க தான் வெளியே தள்ளுறீங்க, அவங்க கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். அந்த கைதிகள் நீங்க வெளியே வீட்டிலேருந்து நீங்க வெளியே தள்ளினீங்க, தள்ளி புகழுக்கிட்டு வர்றீங்க, காப்பாத்துனா காசு கொடு, அப்பதான் உன்னை என்ன காப்பாத்துன்னு சொல்றீங்க. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அவர் வீட்டில் நீங்க தான் வெளியே தள்ளுறீங்க. அவங்க தப்பிச்சு கைதியாகி உதவி கேட்டு வர்றாங்க. உதவி கேட்ட சமயத்தில் காசு கொடு, பணத்தை கொடு, அப்பந்தான் உதவி செய்வேன், இல்லாட்டி நான் அப்படியே கைதியாக போயிடு அப்படின்னு சொல்றீங்க. எந்த வகையில் நியாயம்? அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நீங்களே வெளியே தள்ளிட்டு நீங்களே அவன்கிட்ட காசு கொடுத்தா வீட்டில் உட்காருன்னு சொல்றீங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி அநியாயம் அன்னையிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்று வரை இப்பொழுது இந்த நிமிஷமும் இந்த மாதிரி செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த அநியாயக்காரனுக்கு முழுமையாக யூரோப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக, அமெரிக்கா, கனடா ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறாங்க. இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. செய்யுங்க வைப் அவுட் த முஸ்லிம் சொல்கிறாங்க. கேட்டால் அவங்க இங்கே தொடச்சி எடுத்துருக்காங்க, இருக்கவே கூடாதுன்னு சொல்கிறானுங்க அமெரிக்காரன். யாரை? பலஸ்தீன் மக்களை இங்கே இருக்கவே கூடாதுங்க. முஸ்லீமை இந்த உலகத்திற்கு அந்த மாதிரி எண்ணத்தோடு இன்னைக்கு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக அவர் வெற்றி உண்டு. ஏன்னா இவர்கள் குரானை புறக்கணித்தவர்கள், அல்லாவுக்கும் ரசூலுக்கும் விரோதிகள். இவர்கள் என்ன இருந்தாலும் பாவமாக தான் இருக்குது, என்ன தான் விரோதிகள் ஆகிட்டாங்க. இப்போ அல்லாஹ் பார்த்தான் இருக்கிறான். இப்பேற்பட்ட கஷ்டத்தை இஸ்ரேல் மக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன மக்களுக்கு. அல்லாஹ் பார்த்தான் இருக்கிறான். எந்த உதவி செய்யலையே. சுற்றி இருக்கிற அவங்க சுற்றி இருக்கிறாங்க நாடு, அரேபியா, சவுதி அரேபியா, ஜோர்டன், துபாய் எல்லாம் இருக்குது. யாருமே எந்த ஹெல்ப் பண்ணல அவங்களுக்கு. பார்த்தீங்களா? அவங்க ஒரே ஜாதிக்காரனே ஹெல்ப் பண்ணல, ஒரே அரபுக்காரங்க ஹெல்ப் பண்ணல. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அவங்க அனைவரும் துரோகிகள், இஸ்லாத்துக்கு துரோகிகள். ஒரு குறிப்பிட்ட இணை மாட்டிக்கிடுச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட 22 லட்சம் பேர் மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு கொல்றான் அமெரிக்காரன், கொல்லுன்னு சொல்றான். அவன் இருக்கவே கூடாது. இந்த உலகத்திலேயே முஸ்லிம் பேச்சு எடுக்கக்கூடாது, இஸ்லாமிய பேச்சு எடுக்கக்கூடாதுன்னு வந்துட்டானுங்க. இன்னைக்கு உலகம் போற எல்லாம் கிளம்பிட்டாங்க. யாருக்கு? இன்னைக்கு முஸ்லீம் எந்த நாடு இருக்கக்கூடாது, எல்லாரும் வெளியே தள்ளிட்டாங்க.
எல்லா முஸ்லீம் செல்வந்த கூட்டத்தை அனைத்தையும் வெளியே தள்ளு. ஜெர்மனி, பிரான்ஸு, ஆஸ்திரியா எல்லா ஊர்லேயும் வெளியே தள்ளவங்கள, ஆஸ்திரேலியா அங்கேயும் வெளியே தள்ளு. இன்னைக்கு ஃபுல்லாக இது நியூஸ் தான். எந்த நியூஸு? இஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறானா அனைத்தையும் வெளித்த நாட்டை வெளியே தள்ளுன்னு சொல்லிட்டேன், முடிவு பண்ணிட்டேன். அப்பேற்பட்ட கெட்டவர்கள் என்று பெயர் வாங்கியாச்சு இந்த இஸ்லாமியர்கள். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த இஸ்லாம் சொல்றீங்களே, இந்த கூட்டணி உலகம் பூரா கெட்ட பேர் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்குது. இது அல்லாஹ்வுடைய கோபம் இவர்கள் மீது. அவர் என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய கோபம் இப்பதான் திரும்பி இருக்குது. ரசூல் காலத்திலேயே அல்லாஹ் சொல்லி வந்து கொண்டிருக்கின்றான், நிச்சயமாக எவர் இந்த குர்ஆனை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயம் கடுமையான வேதனை உண்டு ஒன்று சொல்லிட்டே வர்றான். 1446 வருஷம் கழிச்சு பொறுத்து பார்த்தான் அல்லாஹ், இவருக்கு அநியாயமா தலை மேல ஏறி போயிட்டு இருக்கு. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் இந்த குர்ஆனுக்கும் செய்யக்கூடிய அநியாயம் இருக்குதே, இஸ்லாமிய சொல்லி கொண்டிருக்கிறார்களே அந்த கூட்டம் தலை மேல போயிடுச்சு. இனி அல்லாஹ் பொறுக்க மாட்டான். ஏதோ வேதனையை இறக்கி விட்டான். இந்த இஸ்லாமியன் சொல்லி கொண்டிருக்கின்றார்களே இவர்கள் மீது கடுமையான வேதனை விதிக்கப்பட்டு விட்டது. அந்த ஒரு சின்ன துண்டு தான் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அந்த பலஸ்தீன மக்களை கொடுமையில சரியான கொடுமைப்படுத்திட்டு. இது நிச்சயமாக உலகம் முழுவதும் பரவும், அது எந்த சந்தேகம் கிடையாது. குர்ஆனிலே சொல்லப்பட்டு விட்டது, உங்களை அழித்து விட்டு புதிய சமுதாயத்தினை கொண்டு வருவோம் நல்லா சொல்லிட்டான். அல்லாஹ்வுடைய வாக்கு நிறைவேறப் போகுது. நீங்கள் அழிக்கப்பட பெறுவீர்கள், நீங்க அழிந்து போவீர்கள். அல்லாஹ்வுடைய வாக்கு ஏன் வாக்குச்சாதீங்க, குர்ஆனை போடப்பட்டிருக்கு. 47 கடைசி ஆயத்தை சூரா முஹம்மது எடுங்க, எல்லாத்தையும் ஒழுங்கா புரிஞ்சுக்கங்கப்பா. என்ன நடக்குது, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், இல்லை அவங்க புரிஞ்சுக்கிறோம். என்ன அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. சூரா முஹம்மது 47வது சூறாவில் கடைசி ஆயத்து ஒழுங்கா நிறைய இருக்குது. கடைசி ஆயத்தை படிங்க. உங்கள் அல்லாத வேறு ஒரு சமூகத்தாரை அவன் பதிலாக கொண்டு வருவான், பின்னர் உங்களை போன்று அவர்கள் இருக்க மாட்டார்கள். உங்களை அல்லாத வேறொரு புதிய சமுதாயத்தினரை அல்லாஹ் இந்த பூமிக்கு கொண்டு வருவான், அவர்கள் உங்களை போல் இருக்க மாட்டார். இப்ப அல்லாஹ் விரோதி அனுப்பிட்டுறீங்களே, அப்படி இருக்க மாட்டார்கள். அல்லாஹ்வுக்கும் இந்த தூதருக்கும் இந்த குர்ஆனுக்கும் கட்டுப்பட்டு நடப்பார்கள் என்று அல்லாஹ் புதிய சமுதாயம் எப்போ வருமோ அந்த சமுதாயத்தினை பார்த்து சொல்லுகின்றான். இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நன்மையான காரியங்களை செய்யுங்கள். அது செய்ய தவறினால் நம்மை அடித்துவிட்டு புதிய சமுதாயத்தினை அல்லாஹ் கொண்டு வருவான், அவர்கள் உங்களை போல் இருக்க மாட்டார். இப்ப இருக்கிற அநியாயம் பண்றீங்கல்ல, உங்களை போல் இருக்க மாட்டார்கள், அல்லாஹுக்கு பயந்து நடப்பவர்களா இருப்பார் என்று சொல்றான். இப்போ அந்த புதிய சமுதாயம் வருவதற்குள்ள அறிகுறி தெரிந்து விட்டது, உலகம் முழுவதும் தெரிந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் உங்களை கொல்லு, வெளியே தள்ளுங்களை அப்படின்னு முடிவு செய்து விட்டார்கள். என்டையர் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி உலகம் பூரா முடிவு பண்ணிட்டாங்க, புத்திஸ்ட் முடிவு பண்ணிட்டாங்க, எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க இவங்க இருக்கே நாட்டில் இருக்கவே கூடாது. போதுமா, அல்லாஹ் பார்த்துடுறான். அல்லாஹ்வுடைய கோபம் சாபமும் இப்பொழுது இறங்கி விட்டது. இந்த சோகால்டு முஸ்லிம்ஸ், நாங்கள் இஸ்லாம் சொல்றீங்களா, அந்த கூட்டத்தின் மீது அல்லாஹ் கோபம் சாபம் இறங்கி விட்டது. காரணம், இந்த 6235 ஆயத்துக்களில் ஒரு ஆயத்தை கூட படிக்கவில்லை, பார்க்கவும் இல்லை, பின்பற்றும். அப்பேற்பட்ட முதற்தரமான காஃபிர்களாகவும் முதற்தரமான முனாஃபிக்கீன்களாகவும் இன்றைய இஸ்லாமிய என்று சொல்லிக் கொடுக்க ஒவ்வொருத்தரும் இருக்கின்றான். இது எந்த சந்தேகமும் கிடையாது, இதான் உண்மை. அடுத்தது, ஆனால் அவர்களை வீடுகளை விட்டு வெளியேற்றுவது உங்கள் மீது தடுக்கப்பட்ட செயலாகும். வீட்டை விட்டு வெளியேற்றுவது உங்களுக்கு தடுக்கப்பட்ட செயலா இருந்தால் நல்லா வெளியே தள்ளாதன்னு சொல்றான். இஸ்ரேலுக்காக வெளியே தள்ளிட்டே இருக்கலாம். வெளியே தள்ளிட்ட வீட்டில் யாருக்குமே வீடு இல்லை. பண்ணிக்கு எல்லாம் நடுத்தர நிற்கிறாங்க. எல்லாம் இடிஞ்சு போன கட்டிடங்கள்ல ரோல்கிறாங்க. யாருக்குமே வீடு கிடையாது, வாசல் கிடையாது, என்ன கிடையாது, தண்ணின்னு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் யோசிப்பாரு, நீ இந்த மாதிரி நிலைமையில ஒரு ஆணோ பெண்ணோ தண்ணி முக்கியம். தண்ணி இல்லாமல் இந்த சமயத்தில் அவங்க எங்கப்பா போவாங்க? கொஞ்சம் யோசிப்பாங்க. நான் அந்த மாதிரி இழிவு நடந்துட்டு பண்ணிக்கு அந்த இழிவு நம்மை தொடாமல் பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள்.
அந்த இழிவு, அந்த அந்த மாதிரி கஷ்டம், நஷ்டம், துன்பம் எதுவும் இன்னைக்கு நம்மளை வந்து அலைஞ்சிடாம குரான் எடுத்துக்கொள்வோம். நாம் அனைவரும் குரான் எடுத்துக்கொள்வோம். இதுக்கு பயம் வந்து கொள்ளும். அது போது நீங்கள் அந்த இழிவு நிச்சயமாக எல்லோரும் சூழ்ந்து இருக்கின்றது. இந்த குரானை ஓதி இதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடும் இருக்கும் மக்களை தவிர மற்ற அனைவரையும் அல்லாஹ்வுடைய கோபமும் சாபமும் சூழ்ந்து இருக்கின்றது. எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் வேதத்தில் சிலதை நம்பி சிலதை மறுக்கின்றீர்களா? எனவே உங்களில் இவ்வகையில் செயல்படுகிறவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி எதுவும் கிடையாது. இந்த வேதத்தில் சிலவற்ற 1-2 ஆயத்தை எடுத்துக்கிறோம், மற்ற எடுத்துக்கொள்ள மாட்டோம். இப்போ அடுத்த இஞ்சில் வேதத்தில் வந்த விஷயங்களை நான் எடுத்துக்கொள்ள மாட்டோம். இந்த குரானில் சொல்லப்பட்ட எந்த விஷயம் எடுத்துக்கொள்ள மாட்டோம். இப்பேற்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதனையும் இழிவும் இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி எதுவும் கிடையாது. இவர்களுக்கு இவ்வுலகத்தில் இழிவை தவிர வேறு எந்த கூலியும் கிடையாது. எவர்கள் தாம் அல்லாஹ்விடம் வந்த வேதத்தை முற்றிலும் புறக்கணித்து தன் விருப்பம் போல் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்தில் இழிவும் உண்டு, வேதனையும் உண்டு. அதற்காக நாம் அஞ்சிக்கொள்வோம். குரான் வந்து விட்டது. இந்த குரான் படி நடப்பதற்கு முழு ஆசையோடு அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்வோம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எழுதிக்கிறங்க. இதுக்கு தெரிஞ்சால் பதில் சொல்லுங்க. இந்த தௌராத் வேதம், மூசா கொடுக்கப்பட்ட வேதம் யாருக்கு அருளப்பட்டது? நெக்ஸ்ட், ஈசாவுக்கு ஒரு வேதத்தை கொடுத்தான் அல்லாஹ், இன்ஜீல் என்ற பெயர். அந்த வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? நெக்ஸ்ட், இந்த குரான் இருக்கின்றதே, இது யாருக்கு அருளப்பட்டது? இந்த குரான் யாருக்கு அருளப்பட்டது? தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். தெரிஞ்சு சொல்ல வேண்டாம், அவசரம் இல்லை. நீங்கள் குரூப் பயானில் போட்டு விடுங்க இன்ஷா அல்லாஹ். மறுமை நாளிலோ அவர்கள் மிக கடுமையான வேதனையின் பால் மீட்டப்படுவார்கள். இப்போ இந்த உலகத்திலேயே இழிவும் வேதனை, மறுமையான கடுமையான வேதையின் பக்கம் பால் அவர்களை தள்ளப்படுவார்கள். இன்னும் நீங்கள் செய்து வருவதை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை. இன்னும் நீங்கள் செய்து வருவதை இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். உலகத்தை விட்டுருங்க. இப்போ நீங்க உட்கார்ந்துக்கிறீங்களா 10-15 பேர், நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காமல் இல்லை. உலகம் பூரா முழுவதும் இந்த குரானையும் அல்லாஹ் புறக்கணித்து விட்டார்கள். இருப்பினும் உங்களுக்கு ஆன ஒரு நல்ல குணத்தை கொடுத்து தன் ரஹமத்தை உங்களுக்கு இறக்கி இந்த குரானை ஓதுங்கம்மா, இந்த குரானை ஓதுங்கப்பா என்று கொடுத்திருக்கின்றான். உங்களை கவனிக்காமல் இல்லை. எடுத்துட்டீங்க. நீங்கள் எந்த அளவு ஓதுறீங்க, எவ்வளோ முன்னேற்றம், ஒவ்வொரு நாள் நீங்கள் முன்னேற்றம் அடைந்து கொண்டே போகணும். எப்படி நீங்கள் செய்கின்றீர்கள், செயல்படுகின்றீர்கள் என்று இறைவன் கவனிக்காமல் இல்லை. இப்போ நம்மளே எல்லாம் கூவது கவனிச்சிருக்கோம். நீங்களாவது எடுத்துட்டீங்க, எடுத்த வேகத்தை விட்டு போவீங்களா அல்ல நிலையை நிற்பீங்களா? இந்த உலக குரான் நடந்து தீரணும் நிற்பீங்களா அல்ல ஓடி போவீங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறான் அல்லாஹ். 86 மறுமைக்கு பகரமாக இவ்வுலக வாழ்க்கையை விலைக்கு வாங்கி கொண்டவர்கள் இவர்கள் தாம். மறுமைக்கு பகரமாக இந்த உலகம் தாங்க வேணும்னு வாங்கி கொண்டவர்கள் இவர்கள் தான். இந்த கூட்டத்தினர் யாரு? அல்லாஹ்வை குரானை நம்பாத கூட்டத்தினர். மறுமை யாகரத்து வேண்டாம், இந்த உலகத்தையே செல்வத்தையும் பணத்தை தான் அப்படின்ட்டு போயிட்டாங்க எல்லாரும். இவர்கள் இந்த கூட்டம் தான். ஆகவே இவர்களுக்கு ஒரு சிறிதளவும் வேதனை லேசாக்கப்பட மாட்டாது. இவர்களுக்கு எந்த காலத்திலையும் வேதனை குறைக்கப்பட மாட்டாது. இவர்கள் உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். 87 மேலும் நாம் மூசாவுக்கு நிச்சயமாக வேதத்தை கொடுத்தோம். அவருக்கு பின் தொடர்ச்சியாக தூதர்களை நாம் அனுப்பினோம். இன்னும் மரியமின் குமாரர் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து ஜிப்ரேலை கொண்டு அவருக்கு வலுவூட்டினோம்.
உங்கள் மனம் விரும்பாததை நம் தூதர் உங்களிடம் கொண்டு வரும்போதெல்லாம் நீங்கள் கர்வம் கொண்டு வந்தீர்கள் அல்லவா? சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், சிலரை கொன்றீர்கள். இவ்வளோ செஞ்சாங்கப்பா. யாரு? இந்த இஸ்ரேல் மக்கள். ஒரு வழியா படிங்கம்மா. மேலும் நாம் மூசாவுக்கு நிச்சயமாக வேதத்தை கொடுத்தோம். மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம். அவருக்கு பின் தொடர்ச்சியாக தூதர்களை நாம் அனுப்பினோம். மூசா இறந்த பின்னர் அவருடைய சந்ததிகளுக்கு நிறைய தூதர்களை அனுப்பினோம் இஸ்ரேல் மக்களுக்காக. இன்னும் மரியமின் குமாரர் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து, இன்னும் கடைசி ஈசா நபி வந்தார். அவருக்கு தெளிவான அத்தாட்சிகளை, அவருக்கு ஒரு கித்தாபை கொடுத்து, ரூஹுல் குதுஸை கொண்டு அவருக்கு வலுவூட்டினோம். ஜிப்ரீலை கொண்டு அவருக்கு நாம் வலுவூட்டினோம், உறுதிப்படுத்தினோம். ஜிப்ரீல் முக்கியமான ஆளு. நீ புரிஞ்சுக்கிற, இன்னும் ஜிப்ரீலை சரியா புரிஞ்சுக்கல. ஜிப்ரீலை கொண்டுதான் அல்லாஹ் ஈசாவை உறுதிப்படுத்தினான், ஸ்ட்ராங் படுத்தினான், வலுவூட்டினான். உங்கள் மனம் விரும்பாததை நம் தூதர் உங்களிடம் கொண்டு வரும்போதெல்லாம் நீங்கள் கர்வம் கொண்டு வந்தீர்கள் அல்லவா? உங்களுக்கு எதுவும் பிடிக்கல, பிடிக்காத விஷயங்களை உங்களுக்கு எது பிடிக்காதோ அதான் அவர் கொண்டு வந்தார். அல்லாஹ்வுக்கு பிடிச்சதை கொண்டு வந்தார். உங்களுக்கு அது பிடிக்கவில்லை, கர்வமும் கொண்டீர்கள். நம் தூதர்கள் என்ன நல்ல விஷயம் கொண்டு வந்தார்கள், ஆனால் நீ கர்வம் கொண்டு அதை நிராகரித்து கொண்டே வந்தீர்கள். சிலரை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், சிலரை கொன்றீர்கள். சிலரை நீங்க பொய்யாக்கினீர்கள், சிலரை நீங்கள் கொன்று விட்டீர்கள், கொலை செய்து விட்டீர்கள். நபிமார்களை கொலை செய்து விட்டார்கள். 88. இன்னும் அவர்கள் எங்களுடைய இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன என்று கூறுகிறார்கள். இன்னும் அவர் சொல்றாங்க, எங்களுடைய இருதயம் ஸ்கிரீன் போட்டாச்சு. உனக்கு, உன் குரானுக்கு, உன்னுடைய புத்தகத்துக்கு எங்களுக்கு இடையே ஸ்கிரீன் போட்டாச்சு. ஒரு கால் நாங்கள் பார்க்க மாட்டோம், தொடவும் மாட்டோம், நினைக்கவும் மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்ரேல் மக்கள். ஆனால் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான். இப்போ அல்லாஹ் அன்னைக்கே சபிச்சுட்டான். இப்போ சபிக்கப்பட்ட கூட்டத்தினர் இஸ்ரேலி மக்கள். இப்பேற்பட்ட நிராகரிச்சாங்க, எல்லாத்தையும் புறக்கணிச்சாங்க. ஆண்டவர் பொறுத்து பார்த்தான், அல்லாஹ்வுடைய சாபம் அவர் மீது இறங்கி விட்டது. ஆகவே அவர்கள் சொற்பமாகவே ஈமான் கொள்வார்கள். ஆகவே அது சொற்பமா 1-5 பேர் தான் ஈமான் கொண்டவர்கள். மூசாவையும் கித்தாபையும் ஈமான் கொண்டது சொற்பம்தான். 89. அவர்களிடம் இருக்கக்கூடிய வேதத்தை மெய்ப்படுத்தக்கூடிய வேதம் அவர்களிடம் வந்தது. அவர்களிடம் இருக்கக்கூடிய வேதத்தை, தௌராத்தை, இது உண்மைதான் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதம் ஈசா நபி மூலமாக கொடுக்கப்பட்டது, இன்ஜீல் மூலமாக கொடுக்கப்பட்டது. இதற்கு முன் நிராகரிப்புக்கு எதிராக வெற்றியை தேடி கொள்வதற்காக குர்ஆன் மூலமே வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இதன் மூலமாக இதற்கு முன் நிராகரிப்புக்கு எதிராக வெற்றியை தேடிக் கொண்டிருந்தார்கள். வெற்றியை தேடி நிராகரிப்பவர்கள் இதற்கு முன்னர் எந்த விஷயத்திலே ஒத்துக்கொள்ளக்கூடாது, நாம் தான் ஜெயிக்க வேண்டும், அல்லாஹ்வும் ரசூல் சொல்வதை கேட்கக்கூடாது, நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே இருந்தார்கள் அவர்கள். இவ்வாறு முன்பே அவர்கள் அறிந்து வைத்திருந்த வேதமானது அவர்களிடம் வந்தபோது அதை நிராகரிக்கின்றார்கள். இப்படி நிராகரிப்போர் மீது அல்லாஹ்வின் சாபம் இருக்கிறது. இந்த மாதிரி வேதம் வேண்டாம், இதன்படி நடக்க முடியாது, அதிலேயே உறுதியா இருந்தார். எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அந்த மாதிரி உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கிவிட்டது. இந்த மாதிரி இறங்கிவிட்டது. 90. தன்னை வணங்குபவர்களில் தான் நாடியவர் மீது தன் அருட்கொடையை அல்லாஹ் அருளியதற்காக பொறாமைப்பட்டு அல்லாஹ் அருளியதையே நிராகரித்து
தங்கள் ஆத்மாக்களை விற்று அவர்கள் பெற்றுக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். இப்போ ரசூலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தன் அருளினால் அவரை நபியாக்கி அவருக்கு ஒரு வேதத்தையும் கொடுத்து வந்தது அவர்களுக்கு பிடிக்கவில்லை, பொறாமைப்பட்டார், பிடிக்கவில்லை. அல்லாவுக்கு விரோதமாக இருந்தது. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்தானோ அவர்கள் மீது பொறாமைப்பட்டார்கள். எந்த புத்தகத்தை கொடுத்து அவர் அருளினானோ அதன் மீது பொறாமைப்பட்டார்கள். இவ்வாறு அவர்கள் தேர்ந்தெடுத்து கொண்டது அல்லாஹ் அருளியதையே நிராகரித்து தங்கள் ஆத்மாக்களை விற்று அவர்கள் பெற்றுக்கொண்டது மிகவும் கெட்டதாகும். அல்லாஹ் அருளிய அந்த வேதத்தை நிராகரித்து விற்று தன் ஆத்மாவுக்காக கெட்டதை அவர் பெற்றுக்கொண்டார்கள். கெட்ட வழியையும் கெட்ட விஷயத்தையும் பாவத்தையும் அள்ளி கொண்டார்கள். மிகவும் கெட்டது ஆகும். அல்லாஹ் கொடுத்த அருள் வேண்டாம், எங்களுடைய விருப்பப்படிதான் நாங்கள் நடப்போம் என்று கூறி பாவங்களை அள்ளி கொண்டார்கள். மகா கெட்டது ஆகும். இதனால் அவர்கள் இறைவனுடைய கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு மேல் கோபம் என்ற என்ன அர்த்தம்? கோபம்னாலே போதும், கோபத்துக்கு மேல் கோபம். அந்த அளவுக்கு அல்லாஹ் பொறுமை இருந்தான். என்ன அநியாயம் பண்ணாலும் நாளைக்கு இவர்கள் திருந்தி வருவார்கள், ஒழுங்கா வருவார் எண்ணத்தோடு பொறுமையா இருந்தாம அவன் அல்லாஹ் அந்த பொறுமையை இடிச்சு வதச்சிட்டு என் மேல கோபத்துக்கு மேல கோபம் உண்டாக்கக்கூடிய வழியில் அவங்க செஞ்சாங்கன்றா என்னென்ன காரியத்தை செய்திருப்பார்கள் என்று கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கோபத்துக்கு மேல் கோபத்துக்கு ஆளானார்கள். நிராகரிப்பாளர்களுக்கு இழிவான வேதனை உண்டு. இந்த குரானை எவர்கள் தொடவில்லையோ, எவர்கள் இதனை பின்பற்றாமல் இருக்கின்றார்களோ இழிவான வேதனை உண்டு. நீங்க எடுத்துக்கிட்டீங்க, விட்டுறாதீங்க. இதுதான் இப்போ அல்லாஹ் சொல்றான். நீங்க எடுத்துக்கிட்டீங்க, விட்டுறாதீங்க, உறுதியா நில்லுங்க. எது வந்தாலும் சரி அல்லாஹ்வை நம்பி இருங்க. இப்போ நீங்க உங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். 91 அல்லாஹ் இறக்கி வைத்ததை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதுதான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ் உங்கள் மீது இறக்கி வைத்ததை நம்புங்கள் என்று கூறப்பட்டால், இந்த குரானை நம்புங்கள் என்று கூறப்பட்டால் முடியாது. மூசா என்ன கொடுத்தாரோ அதை மட்டும்தான் நம்புவோம். அந்த மூசா கொடுத்த கித்தாபில் எல்லாம் பிரிச்சு எடுத்தாச்சு, எல்லாம் கலப்படம் பண்ணியாச்சு, பண்ண வச்சுக்கிட்டு இதுதான் நம்புவோம் என்று கூறுகின்றார்கள். அதற்கு பின்னால் உள்ளவற்றை நிராகரிக்கின்றார்கள். அதற்கு பின்னால் இஞ்சில் கித்தாப் வந்தது ஈசா மூலமாக, இப்போ இந்த கித்தாப் வந்தது, எல்லாவற்றையும் நிராகரிக்கின்றார்கள். ஆனால் இதுவோ அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்துகின்ற நிலையில் சத்திய வேதமாகும். ஆனால் இந்த புத்தகம் நீ வச்சு கொண்டிருக்கின்ற தவற உண்மை என்று சொல்லுதுப்பா. உன் குரான் உனக்கு கொடுத்த தௌராத் வேதத்தை நிராகரிக்கலப்பா. அந்த புத்தகம் இது அல்லாஹ் தான் உங்களுக்கு கொடுத்தான், உங்களுக்கு கித்தாபை கொடுத்தான் என்று உறுதிப்படுத்துகிறதுப்பா, உனக்கு சப்போர்ட் பண்ணதுப்பா அந்த குரான் என்று நபி அவர்கள் கூறினார்கள். நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் ஏன் அல்லாஹ்வின் முந்திய நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அவர்களிடம் நபியே நீர் கேட்பீராக. நீங்க உண்மையான விசுவாசிகளாக இருந்தால், அல்லாஹ் நம்புறோம், அல்லாஹ் நடக்கிறோம், அப்படி உண்மையான விசுவாசிகளாக நீங்க இருந்தால் எதற்காக முந்தைய நபிமார்களை கொலை செய்தீர்கள்? அல்லாமல் ஈமான் கொண்டவன் நபிமார்களை கொலை செய்ய மாட்டானே, என்ன காரணத்துக்காக கொலை செய்தீர்கள்? ஈமான் கொண்டோம் நம்புன்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே நீங்க நம்பிக்கொண்டவர்களாக இருந்தால் இதற்கு முன்னால் வந்த நபிமார்களை ஏன் கொலை செய்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றான். 92 நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான உண்மைகளை கொண்டு வந்தார். அப்படி இருந்தும் அதன் பின் காளை மாட்டை தெய்வமாக ஆக்கிக் கொண்டீர்கள். அப்படி இருந்தும் ஒரு காளை மாட்டை நீங்கள் உங்களுடைய தெய்வமாக ஆக்கி கொண்டீர்கள். நீங்கள் அக்கிரமக்காரர்களாகி விட்டீர்கள். 93 தூர் மலையை உங்கள் மேல் உயர்த்தி நாம் உங்களுக்கு கொடுத்த தௌராத்தை உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள். அதை
அதை செவியேற்றுக் கொள்ளுங்கள் என்று உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கினோம். இப்போ தூர் மலை, இப்போ கண்ணு முன்னால ஒரு மலையை அல்லாஹ் உயர்த்துறான். கண்ணு முன்னால ஒரு மலையை படைக்கிறான். அந்த மலையின் பெயர் தூர். அந்த தூர் மலையை உங்கள் முன்னாலே உயர்த்தி மாபெரும் அத்தாட்சியை காட்டி உங்களுக்கு கித்தாபையும் கொடுத்து தௌராத்தையும் கொடுத்து இதனை பின்பற்றுங்கள், இதனை நடங்கள் என்று நாம் உங்களுக்கு சொல்லினோம், வாக்குறுதி வாங்கினோம். அதற்கு அவர்கள், நாங்கள் செவியேற்றோம், மேலும் அதற்கு மாறு செய்தோம் என்று கூறினார்கள். அதற்கு அவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க சொன்ன நபியே, நீங்க சொன்ன கேட்டுக்கிட்டோம், ஆனால் நாங்கள் மாறுதான் செய்வோம், அதை நடக்க மாட்டோம் என்று அவர்கள் நபி மூசாவுக்கு இறைவனுக்கு பதில் அளித்தார்கள். மேலும் அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்கள் இதயங்களில் காளைக்கன்றின் புகட்டப்பட்டது. நிராகரித்ததின் காரணமாக இனி அல்லாஹ் அவர்களை கெட்ட வழியில் தருகெட்டு அலையுமாறு திரிவதற்காக அவர்களை மனதில் ஒரு காளை கன்றை அல்லாஹ் ஏற்படுத்தினான். நீ எப்படி கெட்டு ஒளிஞ்சு போகணும், நான் என் சாபம் இறங்கிடுச்சு, நீ கேட்க மாட்ட, உனக்கு கெட்டது போறதுக்காக ஒரு காளை கன்று தான் தெய்வம்னு உதயத்தை நான் ஏற்படுத்தி விட்டுறேன். அவன் அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டுறேன். இந்த மாதிரி கெட்டு அழிஞ்சு தருகெட்டு போய் என்று காளை கன்றை அவருடைய இருதயத்தை அல்லாஹ் உண்டாக்கினான். நீங்கள் மூமின்களாக இருந்தால் உங்களுடைய நம்பிக்கை எதை கட்டளையிடுகிறதோ அது மிகவும் கெட்டது என்று நபியே நீர் கூறும். நீங்கள் மூமின்களாக இருந்தால் உங்களுடைய நம்பிக்கை எதை கட்டளையிடுகிறதோ, உங்களுடைய ஈமான், உங்களுடைய நம்பிக்கை எதை கட்டளை இடுகின்றதோ அது மிகவும் கெட்டது. அது மிகவும் கெட்டது. நீ ஈமான் கொண்டவர்களா இருந்தால் நீங்க நம்பிக்கை கொள்வது வேறு விஷயம். என் வாயால சொல்றீங்க ஈமான் கொள்ள சொல்றீங்க, ஆனால் நீ ஈமான் கொள்ளவில்லை. உங்கள் ஈமானுக்கு உண்மையான பொய்யான ஈமான். நீங்கள் என்ன சொல்றீங்க? உங்கள் நம்பிக்கை கட்டளையிடு, அது மிகவும் கெட்டது. உங்க நம்பிக்கை என்ன சொல்லுகின்றதோ அது மிகவும் கெட்டது ஆகும் என்று அல்லாஹ் அறிந்து கொண்டு இந்த ஆயத்தை இறக்கி வைத்தார். நீங்க ஈமான் கொண்டேன்னு சொல்றீங்களா? இல்லை. அதுக்கு உண்மையாக அர்த்தம் எப்படி இருக்குன்னு கேட்டால், நீங்கள் ஈமான் கொள்ளவில்லை. உங்கள் ஈமான் எதை சொல்லுகின்றதோ மிக கெட்டது ஆகும். கெட்டது தான் நீங்கள் ஈமான் கொள்ளுகின்றீர்கள், கெட்டதை தான் நம்புகின்றீர்கள். ரசூலும் கெட்டதை தான் சொல்லுகின்றீர்கள், உன் பொய்யாக சொல்லுகின்றீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கு என்று அறிவான். நிச்சயமாக கெட்டதை தான் நீங்கள் செய்கின்றீர்கள், ஈமான் கொள்ளவில்லை. இந்த அர்த்தம் எனக்கு எடுக்க நீங்கள் திருப்பி நீங்கள் மூமின்களாக இருந்தால் உங்களுடைய ஈமான் எதை கட்டளையிடுகிறதோ அது மிகவும் கெட்டது என்று நபியே நீர் கூறும். உங்களுடைய ஈமான் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. அல்லாஹின் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அது இல்லை, உங்களுடைய ஈமான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டளையிடுதோ மிகவும் கெட்டது ஆகும். நீங்க கெட்டதுதான் நீங்க மசச்சிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு பேர் ஈமான் கொள்ளவில்லை. கெட்டதின் மீது தான் நீங்கள் வைத்து கொண்டிருக்கின்றீர்கள், அது மிக கெட்டது ஆகும் என்று நீங்கள் இந்த மாதிரி குரானை பொருள்பட ஒழுங்காக ஓதி அர்த்தத்தை இருக்க. இல்லை சாதாரண படித்த மூமின்கள்னா கெட்ட நினைப்பாங்க, தப்பாக என்ன வரும். நீங்கள் இந்த மாதிரி கொண்டு அர்த்தம் ஒழுங்காக ஓதிட்டு எல்லா குரான்களும் ஒழுங்காக ஓதிக்கிட்டே வந்தால் இந்த ஆயத்துக்கு எப்படி அர்த்தம் எடுக்கணுன்னு அல்லாவே சொல்லித்தருவோம். எந்த கஷ்டமும் இல்லை உங்களுக்கு. 94 நபியே, இறைவனிடத்தில் உள்ள மறுமையின் வீடு உங்களுக்கே சொந்தமானது, வேறு மனிதர்களுக்கு கிடையாது என்று உரிமை கொண்டாடுவதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை விரும்புங்கள் என்று நபியே நீர் சொல்வீராக. நாளைக்கு சொர்க்கம் எங்களுக்கு மட்டும்தான் என்று யூதர்கள் சொல்லுகின்றார்கள், அப்படி கிறிஸ்தவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி உண்மையா இருந்தால் என்ன செய்ய சொல்றாண்டவன்? மரணத்தை விரும்புங்கள். இறந்து போய் நேரம் சொர்க்கத்துக்கு போயிடலாம். இப்ப ஏன் இன்னும் வாழணும் 1000 வருஷம் வாழணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க உங்களுக்கு தான் சொர்க்கம் நிச்சயமாயிருச்சு. இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுருக்கீங்க, இன்னைக்கே மரணத்தை விரும்புங்கள், நேராக சொர்க்கம் சென்று விடுங்களேன் நபியே அவர் கூறுவீராக. 95 ஆனால் அவர்கள் கரங்கள் செய்த
அவர்கள் முன்னமேயே அனுப்பி வைத்திருந்த காரணத்தால் அவர்கள் மரணத்தை விரும்பவே மாட்டார்கள். நிச்சயம் அவர்களுக்கு தெரியும், நான் பெரிய தப்பு அநியாயம் பண்ணுகிறோம் என்று நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும். இதனால் மரணத்தை விரும்ப மாட்டார்கள். அவர்கள் மட்டுமில்ல, இப்போ நம்ம எடுத்துக்கிறோம், மரணத்தை விரும்புறீங்களா? மரணத்தை நாம் விரும்புவோமா? இப்பொழுது விரும்ப மாட்டோம். ஏன்? என்ன காரணம்? நம்ம இது நல்லது செய்யவே இல்லை, இந்த குர்ஆன் படி எந்த காரியத்தையும் செய்யவில்லை நன்றாக நாம் உணர்ந்திருக்கின்றோம். அவர்களை உள் மனசு அவர் குத்தி கொண்டே இருக்கிறது, நல்லதே செய்யவில்லை. நீ அல்லாஹ்வுக்கும் குர்ஆனுக்கும் உறவு வந்து கொண்டிருக்கின்றாய் நன்றாக தெரியும். ஆதலால் நாம் இப்பொழுது மரணத்தை விரும்புங்கள் என்று அல்லாஹ் சொன்னால் நாம் விரும்ப மாட்டோம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை அப்படிதான் இருக்கின்றது. மரணத்தை அல்லாஹ்வுக்காக விரும்புங்கள், சொர்க்கத்துக்கு போங்கள் என்று அல்லாஹ் சொன்னால் கூட நாம் அதை செய்ய மாட்டோம். ஏனென்றால் இந்த உயிர் மீது அவ்வளவு ஆசைப்பாங்க. உயிர் இருக்கணும், எப்போதும் இருக்கணும், எப்போதும் இருக்கணும், எப்போது வாழ்ந்து ஆசை. வயசாகிடுச்சு போயிடுவோன்னு ஒருத்தர் கூட நினைக்க மாட்டோம். அதான் வயசா என்ன பிரயோஜனம், முடிச்சுட்டு போயிடுவோமே அப்படி நினைக்கவே ஒருத்தர் மாட்டோம். அவ்வளோ ஆசை வந்து உலகத்தில், அப்போ இந்த உலகத்து மேலே வாழணுன்ட்டு அவ்வளோ ஆசை அவனுக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கு அவ்வளோ ஆசை. யோசிச்சு பாருங்க, சொல்கிறது சரியாக யோசிச்சு பாருங்க. மரணத்தை உரிமையை வயசாகி உடம்பு சரியில்லாத கூட தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தான் போய் காப்பாற்ற நீங்களும் தவிர, சரி போயிடுவோமே இறந்து போயிடுவோமே என்ன யாருக்கும் வராது. என்ன காரணம்? என்ன காரணம்? அந்த மாதிரி நீங்கள் படைக்கப்பட்டீங்களப்பா. நீங்கள் இப்போ உங்களுடைய படைப்பையும் அல்லாஹ்வுடைய படைப்பையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். நீங்கள் எப்பேற்பட்ட படைப்புன்னு சிந்திக்கணும். அதனால தான் இதை நீங்கள் விட முடியல, உயிர் விட முடியல. உயிர் பிடிச்சி நிற்க, உயிர் வேணும் நிற்கிறீங்க. எங்கேயாவது போய் தப்பிச்சிருவோமா, பொழைச்சிருவோமா, வியாதியிலேருந்து தப்பிச்சிருவோமா, கஷ்டத்துலேருந்து மாட்டிய தப்பிச்சிருவோமான்னு யோசிக்கிறது தவிர, சரி போகட்டுமே வாழ்ந்தாச்சு இறந்து போயிடுவோமே அப்படின்ட்டு யாரும் நினைக்க மாட்டார்கள். காரணம், நீங்கள் அந்த விதத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். போதுமா? இதுதான் அவங்க சிந்திக்க சொல்றாங்க. உங்கள் படைப்பை பற்றி சிந்திக்க வேண்டாமா? மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை சிந்திக்க கேட்குறாங்க. அதில் ஆயிரத்தில் இது ஒரு விஷயம். நிறைய இருக்கு விஷயங்கள். என்னென்ன காரணத்துக்காக, எந்தெந்த விஷயங்கள் அடிப்படையில், எந்தெந்த அடிப்படையில் மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கின்றான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் நீங்கள், நாம் அனைவரும். பின்னர் தான் இந்த குர்ஆனை நீங்கள் தொட முடியும். அப்புறம் வானங்களை பூமி பற்றி சிந்திக்க வேண்டும். என்ன காரணத்திற்காக இவைகள் படைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த குர்ஆன் உங்களுக்கு புரியும். அதுவரை புரியாது. உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு வானங்கள் பூமி படைப்பை பற்றி அறிந்து கொண்டு உங்களுடைய இறைவன் இவன் தான் படைத்தான், இவன் தான் என்னையும் படைத்தான் என்ற உண்மையை நீங்கள் அறிந்த பின்னர் தான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த குர்ஆனை கற்றுத்தருவான். எப்படி செயல்படுத்த வேண்டும், எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்பதையும் கற்றுத்தருவான். அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும் ஈமான் என்பது என்ன. இந்த ஈமான் என்ற வார்த்தைக்கு யார் அர்த்தம் சொல்ல முடியாது. இப்பொழுதுதான் புரியும் ஈமான் என்றால் என்ன, நம்பிக்கை என்றால் என்ன. இப்பொழுதுதான் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இன்று வரை உங்களால் சொல்ல முடியாது. நிச்சயமாக அல்லாஹ் அந்த அக்கிரமக்காரர்களை நன்கு அறிந்தவனாகவே இருக்கின்றான். 96. அவர்கள் மற்ற மனிதர்களை விட, இணை வைக்கும் முஷ்ரிக்குகளை விட இவ்வுலக வாழ்க்கையில் பேராசை உடையவர்களாக இருப்பதை நபியே நீர் நிச்சயமாக காண்பீர். பார்த்தீங்களா? பேராசை, இந்த உலகத்தை வாழணும், நல்லா சாப்பிடணும், நல்ல செல்வத்தை தங்கத்தை செய்தே தான் அவங்களுக்கு வேலை. எந்த ஆசையும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு மரணம் அது பிடித்தே தீரும் என்று எல்லாம் தெரியும். இருந்தாலும் வாழணும் 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 தான் ஆசைக்கு தவிர, நீ எவ்வளோ கூட வாழ போகிற பார்த்துருவோன்னு ஆண் விட்டு கொடுக்குறோம். ஆண்டவன் நீ எவ்வளோ நாள் வாழ்ந்துட பார்த்துருவோன்னு விட்டு கொடுத்துருவோம். அவர்களில் ஒவ்வொருவரும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறார்கள். பார்த்தீங்க, ஒவ்வொருத்தரும் 1000 வருஷம் வாழ்ந்துருப்பார். நாம ஒரு விஷயம் இன்னும் வாழணுங்க, இறந்து போய்விடக்கூடாது என எல்லாத்துக்கும் இருக்குது. எந்த சந்தேகம் இல்லை. ஒவ்வொருத்தர் 1000 வருஷமா வாழணுன்னாங்க ஆசைப்படுறாங்களாம். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே ஆசை நம்மளுக்கு இருக்கு. இன்னைக்கு இறந்து போயிடக்கூடாது, வாழணும் வாழணும். எதுக்காக நீ வாழ்றீங்க?
அப்படின்னு கேட்டால் பேச முடியாது. எதுக்காக வாழ்கிறேன், என்ன காரணத்தை வாழ ஆசைப்படுறேன் அப்படின்னு கேளுங்க, பதில் சொல்ல முடியாது. இந்த விதத்தில் பதில் சொல்ல முடியாதபடி உங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். என்ன காரணத்துக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்று நீங்கள் ஒவ்வொரு கேட்டுக்கொள்கிற பதில் சொல்ல முடியாது. இந்த நிலையில் அவன் உங்களை படைத்திருக்கின்றான். இந்த நிலையில் உங்களை அவன் படைத்திருக்கின்றான். புரிந்து கொள்ளுங்கள். குர்ஆனை ஒழுங்காக ஓதி இதனையே தன் வாழ்க்கையை வழியாக ஆக்கி கொண்டவன் இந்த மரணத்தை பற்றியே கவலைப்பட மாட்டான், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். அவன் மரணம் எப்போ வரும் என்பதை அறிந்து கொண்டிருப்பான். அது முக்கியம். இதுதான் 7ல் 185 நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 7ல் 185 குறிச்சிக்கிறங்க. சொல்கிற எல்லாரும் குறிச்சிக்கிறங்க. ஒழுங்காக படித்து பாருங்க. வானங்கள் பூமி ஆட்சியை பற்றி அவர்கள் பார்க்கவில்லையா? மேலும் அவன் படைத்த மற்ற பொருள்களை அவர்கள் நோட்டமிடவில்லையா? கூர்ந்து கவனிக்கவில்லையா? மேலும் அவர்களுடைய தவணை காலம், இறக்கும் நேரம் நெருங்கியது வற்றதே என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களே. ஆமா, என்னுடைய மரணம் இதோ வந்து விட்டது, நெருங்கிவிட்டது என்பதை உண்மையான மூமின்கள் அறிந்து கொள்வார்கள். முக்கியமான ஆயத்து பாது 7ல் 185. இது இல்லாமல் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய கடமை இதான், முதல் காரியம் இதான். குர்ஆன் எடுத்துட்டீங்கன்னா 7ல் 185 தான் நீங்கள் செயல்படுத்தி காட்ட வேண்டும். அதுவே நீங்கள் செய்யவில்லை என்றால் வேறு எதை தான்ப்பா நீ நம்பு, நீ அல்லாஹ் கேட்ட எதை ஈமான் கொள்ள நீ படிங்க. படிக்கப்பா 7ல் 185 படிங்க. வானங்கள் பூமி இவற்றின் ஆட்சியையும், வானங்கள் பூமி இவற்றுடைய ஆட்சியையும், அல்லாஹ் படைத்திருக்கும் மற்ற பொருள்களையும், அல்லாஹ் படைத்திருக்கும் மற்ற எல்லா பொருள்களையும் அவர்கள் நோட்டமிடவில்லையா? அவர்கள் கூர்ந்து கவனிக்கவில்லையா? இதை சிந்திக்கவில்லையா? என்ன காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்கவில்லையா? இது எல்லாவற்றையும் யார் ஆட்சி செய்கின்றார் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா? அப்புறம் அவர்களுடைய மரண தவணை நெருங்கி இருக்க கூடும் என்பதையும், அவருடைய மரண தவணை நெருங்கி இருக்க கூடும் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், உண்மையான மூமினாக நீங்கள் இருந்தால். உங்கள் மரணம் எப்போ வரும்னு தெரிஞ்சுக்கணுப்பா. இந்த வகையில் அவங்களை படிச்சுக்கிறான் பாண்டவன். உங்களுக்கு எப்போ மரணம் வந்து பிடிக்கும், நீ எப்பொழுது மரணம் அடைவாய் என்பதை நீ அறிந்து கொள்வாய். உண்மையான மூமினாக இருந்தாய் நீ அறிந்து கொள்வாய். வானங்கள் பூமி ஆட்சியை பற்றி தெரிந்திருந்தால் அறிந்து கொள்வாய். அல்லாஹ் படைத்த மற்ற எல்லா பொருளை எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ அறிந்து கொண்டால் புரிந்து கொள்வாய். நீ உன்னுடைய மரணம் எப்பொழுது வரும் என்பது. அடுத்தது, இதற்கு பின்னர், இந்த 3 விஷயத்திற்கு பின்னர் எந்த விஷயத்தை தான் அவர்கள் ஈமான் கொள்ள போகிறார்கள்? இதுவே உன்னால் ஈமான் கொள்ள முடியலையே. இந்த குர்ஆன் எப்படி ஈமான் கொள்ள? குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்களை எந்த காலத்துல போது எப்போ ஈமான் கொண்டு எப்போ நீ ஒரு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த போகின்றாய்? இதுவே இது ரொம்ப லேசானது, எளிதானது. இதே ஒன்றா செய்ய முடியல, நீ எதை செய்ய போற நீ என்று அல்லாஹ் கேட்கின்றானே. அப்போ நீங்க இப்போ ஒவ்வொருத்தர் மனசை பண்ணுமே. இதுதான் ஃபர்ஸ்ட் காரியம், செய்யக்கூடிய காரியம் இதுதான். இவன் மூலம்தான் உங்கள் இறைவனை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அந்த இறைவன் தான் உங்களுக்கு குர்ஆனை கற்றுத் தருவான். பின்னர் இதுவே நீ செய்யல, நீ என்ன படிச்சு கிளிக்க போற கேட்கறான். இதுவே உனக்கு செய்ய தெரியல, இதான் ரொம்ப ஈஸியானது. இதுதான் இது உன்னுடைய உயிர் எப்பொழுது போகும் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும்டா இந்த குர்ஆன் வரத்துக்கு முந்தே என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகின்றான். புரிஞ்சதோ? இப்போ என்ன செய்ய போறீங்க நீங்க? இப்போ நீ சொல்லியாச்சு, என்ன செய்வீங்க நீங்க? இது அப்படியே மறந்துடுவீங்க. அப்படி போயிடுச்சு காலம். குர்ஆனை எந்த காலத்தையும் நீங்கள் பின்பற்ற முடியாது, குர்ஆனை புரிந்து கொள்ள முடியாது. இதை விட்டுட்டு நீ எதை செய்ய போற கேட்கணும். இதை விட்டுட்டு நீ எதை செய்ய போற அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அப்படி அவர்களுக்கு நீண்ட வயது கொடுக்கப்பட்டாலும் அவர்கள் இறைவனின் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது. நீண்ட வயது 1000 2000 வாழ்ந்துக்கப்பா, ஆனா இறைவனின் தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது. இன்னும்
அல்லாஹ் அவர்கள் செய்வதையெல்லாம் கூர்ந்து பார்ப்பவனாகவே இருக்கின்றான். எல்லாத்தையும் நல்லவனையும் பார்த்துட்டு இருக்கிறான், கெட்டவனையும் பார்த்துருக்கான். நம்ம குரான் போது நம்மளையும் பார்த்துக்கிறான். பண்ணல யார் விட்டு எல்லோரையும் அவன் பார்த்தவனமாக கூர்ந்து கவனித்தவனாகவே இருக்கின்றான். 97. யார் ஜிப்ரேலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ என்று நபியே நீர் கூறும். இப்போ முக்கியமான ஆயத்து. யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ நபியே இந்த மக்களை பார்த்து கேளும் கூறும். என்ன சாதாரண பேசுறா, எவன்டா ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிறான் அப்படி கேட்ட எப்படி இருக்கு? ஜிப்ரீலை நீ பகிர்ச்சிக்கிட்டு ஜிப்ரீலுக்கு நீ விரோதமாக இருந்துக்கிட்டு நீ இஸ்லாம் வந்துருவியா, நீ குரான் ஓதிருவியா நீ அப்படின்னு அர்த்தம். யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ நபி நீ கேளு. அவரை பகைச்சிக்கிட்டு அவர் மீது கோபம் கொண்டுக்கிட்டு அவருக்கு தெரியாம நீ ஓதிருவியா, சொல்றது போயிடுவியா, நீ முடியுமானால உங்களுக்கு அர்த்தம் இருக்குது. அந்த முதல் வரையில் யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றானோ என நீ கேளு, அவர்கள் கேளும். ஜிப்ரேல் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தை நீ நம்பிக்கை நண்பனாக ஆக்கி கொள்ளாமல் நீ இந்த குரானை எடுத்துவிட முடியாது, தொட முடியாது, படிக்க முடியாது, ஓத முடியாது, பின்பற்ற முடியாது. இந்த ஜிப்ரீல் தான் உனக்கு குரானை கற்றுத் தரப்போகிறார். யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கிற கேளும். நிச்சயமாக அவர் தாம் அல்லாவின் கட்டளைக்கு இணங்கி இதயத்தில் குர்ஆனை இறக்கி வைக்கிறார். அவர்தான் அல்லாவின் கட்டளைக்கு இணங்கி இந்த குரானை உம்முடைய இருதயத்தில் இறக்கி வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிறதுங்க. உங்களுடைய இருதயத்தில் குரான் இறங்க வேண்டும், பின்னர் நீங்க புரிந்து அது நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் ஜிப்ரீலை நண்பனாக ஆக்கி கொள்ள வேண்டும். ஜிப்ரீலை நண்பன் ஆக்கி கொள்ளாமல் நீ எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. நீ இஸ்லாத்தை விட்டு போய்விட்டாய், நீ நரகவாசி என்று அல்லாஹ் சொல்லாமல் சொல்லுகின்றான். அவர்தான் இந்த குரானை அல்லாவின் கட்டளைக்கு இணங்கி உம்முடைய இருதயத்தில் இறக்கி வைக்கிறார். அது தனக்கு முன்னிருந்த வேதங்கள் உண்மை என உறுதிப்படுத்துகிறது. இந்த குரான் தனக்கு முன்ன வந்த என்ன கித்தாபெல்லாம் வந்துச்சோ அதை உண்மை என்று உறுதிப்படுத்துகிறது. இன்னும் அது வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மாராயமாகவும் இருக்கிறது. இது வழிகாட்டியாகவும் நம்பிக்கை கொண்டோருக்கு இது நன்மாராயமாகவும் நல்ல உபதேசமாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஜிப்ரீலை நீங்கள் நண்பனாக ஆக்கி கொள்வதற்கு முன்னர் 7185 நீங்கள் பாஸ் ஆக வேண்டும். 7185 அது நீங்கள் பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஜிப்ரீல் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுவான்ல, உங்களுக்கு அறிமுகப்படுத்துவான். இவதான் ஜிப்ரீலை கொண்டு தான் எல்லா உதவியும் செய்ய போறான். ஜிப்ரீல் ரூஹுலுக்கு குத்தூஸை கொண்டு தான் சற்று முன் படித்தீர்கள். ஈசா நபி உறுதிப்படுத்தினான் ரூஹுல் குதுஸ். அந்த அந்த ஜிப்ரீலை கொண்டு தான் அல்லாஹ் ஈசாவை உறுதிப்படுத்தினான். இந்த நபிக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக தான் இதயத்தை குரான் இறக்கி வைத்தான். நமக்கும் ஜிப்ரீலை கொண்டுதான் எல்லாம் உதவி செய்ய போகிறான். நீங்கள் ஜிப்ரீலை நண்பனாக ஆக்கி கொண்ட பின்னெல்லாம் முக்கியமான விஷயம். இப்போ ஜிப்ரீல்னா என்னன்னு தெரியாது, நண்பனாக்குறதுக்கு அந்த வழி யோசிக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. நீ என்னதான் யோசிச்சாலும் உங்களுக்கு விஷயம் புரியாது. எப்படி இந்த ஆளை பிடிச்சி நண்பனாக்கிக்கிறது தெரியாது. இப்போ அடுத்த அதில் முக்கியமாக அடுத்த 98 98 எவன் அல்லாவுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரைலுக்கும் மீகாயிலுக்கும் பகைவனாக இருக்கின்றானோ, நிச்சயமாக அவ்வாறு நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் பகைவனாகவே இருக்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? இதை இன்னைக்கு வரை எவனும் செஞ்சது இல்லைம்மா. எவன் அல்லாஹுக்கும் அவனுடைய மலக்குகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் மைக்கேல் சொல்றாங்க, மீகாயிலுக்கும் விரோதியாக இருக்கின்றானோ,
நிச்சயமாக அல்லாஹ் இந்த காஃபிர்களுக்கு, இந்த 5 பேரையும் நிராகரித்த இந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் இவர்கள் பகைவனாகவே இருக்கின்றார். இப்ப 5 பேர் என்னன்னு தெரியாது. இந்த 5ஐயும் நம் நண்பன் ஆக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு வழியே தெரியாம சும்மா உட்கார்ந்துருக்கிறோம். அது ஆசைப்பட்ட வழி இருக்குது, ஆசைப்பட்டது கிடையாது. 5ஐயும் நண்பனாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு அறவே இல்லை. இது இல்லாமல் தேவையில்லாமல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த 5 பேரும் முக்கியம். இந்த குர்ஆனை உங்களுக்கு அந்தந்த தருணத்தில் அந்தந்த நேரத்தில் சொல்லித் தருவதற்கு 5 பேரும் முக்கியம். இந்த குர்ஆனை உங்களுக்கு ஓதி காட்டி செயல்படுத்துவதற்கு இந்த 5 பேருடைய உதவி நிச்சயமாக முக்கியம். இந்த 5 பேரையும் நண்பனாக ஆக்கி கொள்ளாதவனை அல்லாஹ் காஃபிர்கள் என்று கூறிவிட்டான். இப்போ நாம் காஃபிர்கள் ஸ்தானத்தில் இருக்கின்றோம். நல்லா புரிஞ்சுக்கிறேன். நம்ம பக்க காஃபிராக இருக்கிறோம். அல்லாஹ் விருத்தரமாக விரோதிகளாக குர்ஆன் விரோதிகளாக இருக்கின்றோம். காரணம், செய்ய வேண்டிய காரியத்தை ஒதுக்கி தள்ளிவிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு இருமாப்போடு குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இதற்கு இன்னும் முக்கியத்துவம் காட்டவில்லை. நான் காஃபிர்னு ஒன்று சொல்லிட்டேனே, வந்து 2:98 படிச்சியா, 2:97 படிச்சியா? 2:97ஐயும் 2:98ஐயும் படித்து அதை முடித்து விட்டாயா? அதன்படி நீ உன்னை சீர்திருத்தி கொண்டாயா? இல்லையே. அதை விட்டுட்டு என்ன ஓதிட்டு இருக்கேன்னு இதான் கூர்ந்து வாசிட்டு. நான் என்ன சொன்னேன் அதை பார்க்கறதே கிடையாது. நான் என்ன சொன்ன அதை கேட்கறதே கிடையாது. நான் தானாக குர்ஆன் தூக்கி வச்சுக்கிட்டு உள்ள ஓதிட்டுறாங்க. இவனுக்கு எந்த காலத்திலும் குர்ஆன் உதவி செய்யாது, வழி காட்டாது. காஃபிர்கள் என்று சொன்ன பிறகு அவனுக்கு தலையே அல்ல. இந்த 5 பேரை நண்பனாக ஆக்கி கொல்லாவிட்டால் காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய பகைவர்கள். நல்ல 2 விஷயம். ஒன்று காஃபிர், அல்லாஹ் விருத்தரமான விரோதிகள்னு சொன்ன பிறகு உங்களுக்கு இந்த விஷயம் மனதிலும் படவில்லை, உங்க கண்களும் படவில்லை. எப்படி குர்ஆன் ஓதுறீர்கள்மா? நீங்க என்னத்தை ஓதி என்ன செய்ய போறீங்க? என்ன மனிதர்களே நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆணும் பெண்ணும் என்ன செய்ய போறீங்க? இந்த மாதிரி இந்த ஒரு ஆயத்துல ஒரு விஷயம், உங்க ஒவ்வொரு தலைவிதி, ஒவ்வொரு ஆயத்திலையும் ஒவ்வொரு தலைவிதி எழுதி வச்சுட்டானே. அதான் 97ல கேட்டான், எவன்டா ஜிப்ரீல் விரோதியா இருப்பான்? என்னை பகைச்சிக்கிட்டு இந்த கார் செஞ்சிருவானே அவனுக்கு கேட்பான்ல. அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஜிப்ரீலை நீ பகைச்சிக்கிட்டு ஜிப்ரீலை நண்பனை ஆக்கி கொள்ளாமல் இருந்து கொண்டு நீ காரியத்தை சாதிச்சிருவியா? குர்ஆன் ஓதிருவியா? நீ சொர்க்கத்துக்கு போயிருவியா? ஒவ்வொரு அர்த்தம் அந்த ஒரே வழியில் இருக்கின்ற. இப்போதான் புரிந்து கொள்ளுங்கள் எப்படி ஓத வேண்டும், எதை முதலில் செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எதை முதல் செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளுங்கள். காஃபிர்னு 5 பேரையும் நண்பன் ஆக்கி கொள்ளாத காஃபிர்னு சொல்லிட்டான் அல்லாஹ். மேலும் அல்லாஹ்வுடைய விரோதி சொல்லிட்டான், என்னுடைய விரோதி வைங்க. 5 பேர் நண்பன் ஆக்கி கொள்ளாவிட்டால் இவர்கள் அனைவரும் என்னுடைய விரோதிகள், விருத்தரமான விரோதி, விருத்தரமான எனிமின்னு சொல்லிட்டான். என்ன செய்ய போறீங்க? இதுவரை உங்களுடைய வாழ்நாள் பாழாகிவிட்டது. இதை விட்டுட்டு நீங்க தேவையில்லாம ஒவ்வொரு ஆயத்தை ஓதிட்டு இருக்கிறீங்க. அதான் நான் சொன்னேன், அவசரப்பட்டு பேசிட்டு இருக்க. முதல்ல செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா யோசனை செய்யுங்க. முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க. இந்த அல்லாஹ் ஒரு 5 பேர் நண்பன் ஆக்கி முதல்ல மற்றவை அல்லாஹ் கவனித்துக் கொள்வான். இந்த 97, 97, 98 உங்களுடைய வாழ்க்கையின் உறுதி, உங்களுடைய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கைக்கு அதான் அஸ்திவாரம். இந்த 5 எல்லாம் ஒன்று செய்ய முடியாதுப்பா. இந்த 5ஐயும் நம்பிக்கொள்ள. 5 பேர் எந்தெந்த தருணத்தில் உங்களுக்கு உதவி செய்வார்கள், எந்தெந்த நேரத்தில் இவர்களுடைய உதவி உங்களுக்கு வரும் என்று குர்ஆனிலே தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது. 5 பேருடைய விஷயங்கள். அதாக கண்டுபிடிச்சிங்களா? இந்த சமயத்தில் அல்லாஹ் உதவி செய்வான், இந்த சமயத்தில் மலக்கு உதவி செய்வாங்க, இந்த சமயங்களில் ரசூல் அவர்கள் உங்களுக்கு போதனை செய்து கொண்டிருந்தார்கள். ரசூல் ஒரு விஷயம் முடிஞ்சு விட்டது. இந்த சமயத்தில் ஜிப்ரீல் வருவார், இந்த சமயத்தில் மீகாயில் வருவார். இந்த 5 பேர் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லி தருவார் என்பது குர்ஆனில் தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது. அதையாவது பார்த்து எழுதி வைத்திருக்கிறீர்களா நீங்கள்? இல்லை. என்ன செய்ய போறீங்க? என்ன ஓத போறீங்க? நீங்க என்ன ஓத போறீங்க? நீங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
இப்போ 97, 98 தான் இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும். இதில் நிற்கணும், உறுதியாக நிற்கணும். இதை விட்டுட்டு வேற ஆயத்தை ஓதிக்கிட்டு அதை பண்ணிட்டு தான் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க சொந்த விஷயம் அது. படிங்க அடுத்து. 99. நபியே, நிச்சயமாக நாம் மிக தெளிவான வசனங்களை உம்மீது இறக்கி வைத்திருக்கிறோம். பாவிகளை தவிர வேறு எவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள். இப்ப நல்லா பண்ணுங்க. 97, 98 மிக்க தெளிவான வசனங்களையே நாம் உம்மீது இறக்கி இருக்கின்றோம். 97க்கு முந்தைய 96லேருந்து 1 அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவ்வளவையும் தெரிந்து கொள்வதற்கு தெளிவான வசனங்களை 97, 98 இறக்கி இருக்கின்றோம். பாவிகளை தவிர, முதல்ல காஃபின்னு சொல்லிட்டா, என்னுடைய விரோதின்னு சொல்லிட்டா, மூன்றாவது என்ன பாவிகள்னு சொல்லிட்டான். பாவிகளை தவிர வேறு எவரும் இதனை புறக்கணிக்க மாட்டார். இதை எவன் புறக்கணிச்சானோ வாழ்க்கை நாசமாகிவிட்டது, பாவியாகிவிட்டான் என்று அல்லாஹ் இந்த குர்ஆனில் தெளிவாக சொல்லிவிட்டான். உங்களுடைய பதில் என்ன? உங்களுடைய மனது இப்பொழுது என்ன பேசுகிறது? உங்களுக்குள்ளேயே நீங்கள் இதை தீவிரமாக சிந்தித்து எதை முதலில் செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் தான் உறுதி கொண்டு எடுக்க வேண்டும். அதன்படி செயல்பட வேண்டும். தெளிவான வசனங்களையே நாம் உம்மீது இறக்கியிருக்கின்றோம். பாவிகளை தவிர வேறு எவரும் இதனை நிராகரிக்க மாட்டார். இன்னைக்கு வரையும் இந்த 5 பேரையும் நண்பனாக்கி கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய மிகத்தரமான விரோதியாக வாழ்ந்து கொண்டு குர்ஆனை ஓதி கொண்டிருக்கின்றோம். என்ன பிரயோஜனம்? ஒரு நன்மை இல்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். இதனால் எந்த நன்மையும் நமக்கு கிடைக்காது. அதை நீங்கள் எல்லாம் தெரியும். காரணம், எந்த ஆயத்தை உங்களால் செய்ய முடியவில்லையே, எந்த ஆயத்துக்கு உண்மை அர்த்தம் கண்டுபிடிக்க முடியவில்லையே. என்ன காரணம்? யார் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இருக்கின்றான் அவர் தான் சொல்லித்தரணும். சலாத்துண்டா அவள் தான் என்ன சொல்லித்தரணும், ஈமான்டா அவள் தான் சொல்லித்தரணும், வணக்கம் அவள் தான் சொல்லித்தரணும், நாபுது அவள் தான் சொல்லித்தரணும், சுஜூத் அவள் தான் சொல்லித்தரணும், ருக்கு அவர் தான் சொல்லித்தரணும், ஃபுர்கான் இது தனி புத்தகம். ஃபுர்கான் புத்தகம் கிடையாதுப்பா. ஃபுர்கான் ஒரு விஷயம். அந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்காக காத்து பூமியை அனுப்பி வச்சுட்டாங்க ஃபுர்கானை. எந்த கித்தாப் வந்தாலும் ஃபுர்கான் உதவி செய்யும். எந்த கித்தாப் வந்தாலும் ஃபுர்கான் உதவி செய்யும். இந்த ஃபுர்கான் விஷயம் உங்களுக்கு இப்போ புரியாது. இந்த ஃபுர்கான் ஏற்கனவே வந்து விட்டது. இந்த குர்ஆன்லாம் வரத்துக்கு முந்தைய ஃபுர்கான் இறக்கி வச்சுட்டான். அந்த ஃபுர்கான் வெயிட் பண்ணிட்டே இருக்குது. எப்போ நபிமார் வருவார்கள், எப்பொழுது கித்தாப் கொடுக்கப்படும். கித்தாப் கொடுத்தோன்னே ஃபுர்கானோட இணைந்து கொள்ளும். கித்தாபோட எந்த கித்தாபோட? தௌராத்தை இணைந்து கொள்ளும், இன்ஜில் கித்தாபோட சேர்ந்து கொள்ளும், குர்ஆனோட வந்து சேர்ந்து கொள்ளும். இந்த ஃபுர்கான், அந்த ஃபுர்கானை வைத்து தான் உங்களுக்கு விளக்கம் தரப்படும். எப்படி ஜிப்ரீல் பார்க்க முடியாதோ, செய்ய முடியாதோ, அதே மாதிரி ஃபுர்கானை பார்க்கவும் முடியாது, தொடர முடியாது, ஒன்றும் பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் அந்த புத்தகம். இந்த புத்தகத்தை முதல் எப்படிப்பட்டது, இந்த புத்தகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த குர்ஆனை எப்படி கையாள வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். முதலில் செய்யக்கூடிய காரியம் என்ன என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நடைமுறைப்படுத்துங்கள். உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையை செய்வதற்கு இப்பொழுது நீங்கள் ஆயத்தமாகுங்கள். 100. மேலும் அவர்கள் உடன்படிக்கை செய்த போதெல்லாம் அவர்களில் ஒரு பிரிவினர் அவற்றை தூக்கி எறிந்து விடவில்லையா? ஆகவே அவர்களில் பெரும்பாலோர் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் ஒவ்வொருத்தர உறுதிமொழி வாங்கிக்கிறோம். உறுதிமொழி வாங்க எல்லாம் சரி சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது. எங்க மனோ இச்சை, மனசு என்ன சொல்லுதோ, எங்க மூதாதை என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அதை தான் நாங்கள் செய்வோம் என்று தூக்கி எறிந்து விட்டார்கள். 1-2 பேரை தவிர மற்ற அனைவரும் இந்த குர்ஆனை புத்தகத்தை எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிவிட்டார்.
101. ம். அவர்களிடம் உள்ள வேதத்தை மெய்ப்பிக்கும் ஒரு தூதர் அல்லாவிடமிருந்து அவர்களிடம் வந்தபோது வேதம் வழங்கப்பட்டோரில் ஒரு பிரிவினர் அல்லாவின் வேதத்தை தாங்கள் ஏதும் அறியாதவர்கள் போல் தங்கள் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார்கள். இப்போ வேதம் கொடுத்த பின்னர் நபி இவ்வளவு உபதேசம் செய்த பின்னரும் அவர்கள் எல்லாம் கேட்டுவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் அதை விட்டு நடுங்கி போய்விட்டார். தூக்கி பின்னா போட்டான், தூக்கி என்னமே தெரியாத மாதிரி போயிட்டாங்க. உங்களை சொல்லியும் உங்களை கேட்டும் அவர்கள் அப்படியே முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். 102. அவர்கள் சுலைமானின் ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதியவற்றையே பின்பற்றினார்கள். அவர்கள் சுலைமானின் ஆட்சிக்கு எதிராக ஷைத்தான்கள் ஓதியவற்றையே பின்பற்றினார்கள். சுலைமான் காலத்தில் சுலைமான் ஆட்சிக்கு எதிராக அந்த மக்கள் எல்லாம் புரிஞ்ச மக்கள் ஷைத்தான்கள் ஓதியவற்றையே, ஷைத்தான் சொல்லி கொடுத்தவற்றையே, எதை ஷைத்தான் செய்ய வேண்டும் கட்டளையிட்டானோ சொல்லி ஆசை காட்டினானோ அதனையே அவர்கள் பின்பற்றினார்கள். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் சுலைமான் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. சுலைமான் அவருடைய தந்தை தாவூதுக்கு கொடுத்த ஜபூர் வேதத்தை நிராகரிக்கவில்லை. அந்த ஊர்ல நபி சுலைமான் ஒருத்தர் தான் இஸ்லாத்தில் இருந்தார். அந்த ஊர் மக்கள் அனைவரும் இஸ்லாத்துக்கு விரோதியாகவே இருந்தார்கள். சுலைமான் விரோதியாக இருக்கவில்லை, தனக்கு கொடுத்த வேதத்தையே ஓதினார். மற்ற மக்கள் எல்லாம் ஷைத்தானை பின்பற்றினார். இதுவரை இந்த அர்த்தம். ஷைத்தான்கள் தான் நிராகரிப்பவர்கள். ஷைத்தான் தான் குரானையும் அல்லாஹையும் நபிமார்களையும் நிராகரிப்பவர்கள். இவ்வளோ பெரிய ஆட்சியை கொடுத்து சுலைமான் மட்டும்தான் இஸ்லாத்தை இருந்தார். அந்த ஊர் மக்கள் ஒருத்தரும் இஸ்லாத்தை கொண்டு முடியல. இவ்வளோ பெரிய ஆட்சியை கொடுத்து இவ்வளோ படைகளை அதையெல்லாம் கொடுத்து ஆண்டவன் இது வைத்து கொண்டு ஒரு ஆளை இஸ்லாத்தை இழுக்க முடியவில்லை. எல்லாரும் டோட்டல் 100% காஃபிராகவும் சுலைமானுக்கு விரோதிகளாகவும் அல்லாஹ்வுக்கு விரோதிகளாகவும் இருந்தார்கள். அவர்கள் தாம் மனிதர்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஒரு சூனியம் விஷயம் இருக்குதுப்பா. இந்த சூனியத்தை அவர்கள் தான் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் டைம். இது ஒரு புத்தகம், இது ஒரு சப்ஜெக்ட். நல்லா புரிஞ்சுக்கிறது. சப்ஜெக்ட் இது. இந்த சப்ஜெக்ட் என்ன கேட்டால் கணவன் மனைவிக்கு இடையே சண்டையை மூட்டி விடுவது, பசாதை கிளப்பி விடுவது, சண்டை சச்சரவை ஏற்படுத்திக் கொள்வது, நிம்மதி இல்லாமல் வாழ வைக்கும் ஒரு படிப்பு இது. இந்த படிப்பை அவர்கள் சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள். இன்னும் பாபிலோன் என்னும் ஊரில் ஹாருத் மாருத் என்ற 2 மலக்குகள் இறக்கப்பட்டதையும், இன்னும் பாபிலோன் என்ற ஊரில் 2 மலக்குகளுடைய பெயர் ஹாருத் மாருத். அவர்கள் இறக்கினான், அந்த ஊரில் இறக்கினான். ஆனால் அவர்கள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கின்றோம். அந்த இருவரும் என்ன சொன்னாங்க கேட்டா, நாங்கள் உங்களுக்கு சோதனையாக வந்திருக்கின்றோம். இந்த ஒரு படிப்பு, இந்த ஒரு சப்ஜெக்ட், சூனியம் ஒரு சப்ஜெக்ட், இந்த சப்ஜெக்டை அல்லாஹ் கொடுத்தா வந்திருக்கிறோம். இதை நீங்க பின்பற்ற போறீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஜபூர் வேதத்தை சுலைமான் படித்து வந்தாரே அந்த வேதத்தை பின்பற்ற போறீர்களா என்ற சோதனைக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காஃபிர்கள் ஆகிவிடாதீர்கள். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இந்த புத்தகத்தை, இந்த சப்ஜெக்ட், இந்த விஷயத்தை, இந்த பாடத்தை அல்லாஹ் இந்த ஹாரூத் மாரூத் என்ற மலக்குகள் மூலம் கொடுத்து இந்த ஊருக்கு போங்க, பாபிலோன் ஊருக்கு போங்க. அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுகின்றால், எப்படி செயல்பட பாருங்கள், சொல்லுங்கள், நான் சோதனையாக வந்திருக்கிறோம் சொல்லுங்கள். இது வேண்டாம், இந்த கெட்ட புத்தகத்தையும் நீங்கள் படித்து நீங்கள் விட்டுவிட வேண்டும். எது அல்ல மறைக்க, இதான் மனிதனுடைய படைப்பு.
நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு வர்றேன், இது மனிதன் படைப்பு சொல்லிட்டு வர்றேன். எல்லாம் எழுதி கொண்டு இருந்தால் உங்களுக்கு நல்லது. நீங்கள் எழுதவில்லை, இப்போ தான் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன். மனிதன் படைப்பு எப்படிப்பட்டது நல்லா புரிஞ்சுக்கிறங்க. இந்த மனிதனுக்கு எதையும் மறைக்கவில்லை. எல்லா கெட்டதையும் எல்லா நல்லவற்றையும் எல்லாம் போதித்து விட்டால் நீ இதிலிருந்து வெளிப்பட வேண்டும். நல்லது மட்டும் எடுத்து வரணும், கெட்டது தொடக்கூடாது என்ற சோதனையுடன் இந்த புத்தகத்தோடு இறங்குகின்றாள் ஹாரூத் மாரூத். பாருங்க, நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கின்றோம். இப்போ அவங்க சோதனைக்கு வந்துட்டாங்க. நாங்கள் உங்க கத்துத்தக வரல, இதை கொடுத்து நீ இது எடுக்கிறியா அது எடுக்கிறியா, சுலைமான் ஓதிய கித்தாபை ஓத போகிறியா, இல்ல இப்ப அல்லாஹ் கொடுத்த இந்த சூனியத்தை கற்றுக்கொள்ள போகின்றதுக்காக வந்திருக்கின்றோம். இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காபிர்கள் ஆகிவிடாதீர்கள். இப்போ சூனியமே விஷயமே தெரியாது, மேஜிக் தெரியாது, தெரியாத விஷயத்தை கற்றுக் கொடுத்து இதை நீ செய்யக்கூடாது. தெரியாத விஷயமே ஒன்று சூனியமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் உலகத்தை இறங்குது. இந்த 2 மலக்கு இறக்குறாங்க, 2 மலக்கள் மூலம் அனுப்பி வைக்கிறான். இதை கொடுத்து நீ இதை எடுத்துக்க போறியா, ஜபூர் வேதத்தை நீ ஓத போகின்றையா என்று கேட்பதற்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள். இதை கற்றுக்கொண்டு நீங்கள் நிராகரிக்கும் காபிர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வரையில் எவருக்கும் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த சூனியத்தை நான் கற்றுத்தர எப்படி கற்றுது கேட்டா, இதை நீங்க நிராகரிச்சிடணும், இதன்படி நடக்கக்கூடாது, இது சொல்லப்பட்டு எந்த கெட்ட செயல் நீங்க செய்யக்கூடாது, இதன் காஃபிர் ஆயுதத்தை காஃபிர் போயிருங்க என்று எச்சரித்த பின்னர் தான் இந்த புத்தகத்தை கொடுத்து படித்து பாருங்கள், இந்த விஷயத்தை அறிந்து கொள்ளுங்கள். இது புதிய விஷயம், உலகத்துக்கு அறிவிக்கப்படுகின்றது, இது இதுவரை அனுப்பப்படவில்லை. இது வேணுமா, அல்லாஹ் ஜபூர் வேதம் அது வேணும் உங்களுக்கு. அல்லாஹ் நம்ப போறீங்களா, சுலைமான் நம்ப போறீங்களா, அவர் கொடுத்த வேதத்தை, சுலைமானுடைய தந்தை தாவூதுக்கு கொடுத்த வேதத்தை நம்ப போகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். எச்சரித்த பின்னர் தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஹாரூத் மாரூத் வந்து இந்த சூனிய விஷயத்தை புத்தகம் கொண்டு வந்துக்கிறேன். இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா, இப்பேற்பட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன, இதை நீங்கள் படித்து புரிந்து கொள்ளுங்கள், ஆனால் செய்யாதீர்கள், செய்ய வேண்டாம், பெரிய தப்பான காரியம் செய்ய வேண்டாம் என்று அவர் எச்சரித்த பின்னர் தான் இந்த புத்தகத்து விஷயங்களை அவர் கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய திட்டம். அப்படி இருந்தும் கணவன் மனைவி இடையே பிரிவை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். அவருக்கு இதில் ஆசை இருந்துச்சு, கணவன் மனைவி சண்டை மூட்டி விட்டுருப்பா. இன்னைக்கு உலகம் போல் நடந்துட்டு இருக்கு, எல்லா கெட்ட பொம்பளைங்க ஆம்பளையும் நடந்துட்டு இருக்கு, சண்டை மூட்டி விட்டுரும், சண்டையை மூட்டி வெடிக்கப்பாங்க. இந்த அளவு எல்லா வீட்டில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இதை தான் கற்றுக்கொண்டார்கள். பாபிலோன் சுலைமான் காலத்திலிருந்து இது வருகின்ற இந்த கணவன் மனைவிக்கிடையே சண்டை உண்டு பண்ணி, பிரிவினை உண்டு பண்ணி, சர்ச்சை உண்டு பண்ணி, அவங்க கெட்டு குட்டிச்சாக்கக்கூடிய சூனியத்தை கற்றுக்கொண்டு எப்படி எப்படிலாம் பேசினா இந்த பொம்பளை மனசு மாறும், எப்படி எப்படிலாம் பேசினா இந்த ஆம்பளை மனசு மாறும், எப்படி சண்டை வரும், சண்டையில் நம்மளுக்கு என்ன ஆதாயம், இப்படியே வாழ்க்கையை ஆக்கி கொண்டார்கள். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை இது வேகமாக பரவி குடும்பத்துக்கு குடும்பம் சட்டை செய்ய பார்த்தாங்க. ஆனால் அவர்கள் ஒவ்வொரு சொல்லியும் அந்த ஜபூர் வேதத்தை நிராகரித்து விட்டு இந்த சூனியத்தையே விரும்பி கற்றுக்கொண்டார்கள். இதுதான் எங்களுக்கு வேண்டும், இந்த சப்ஜெக்ட் தான் எங்களுக்கு வேணும், கணவன் மனைவிகளே சண்டை தகராறு எங்களுக்கு வேண்டும், இதை நாங்கள் செய்ய வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்தை கெடுக்க வேண்டும், எல்லோரும் கற்றுக்கொண்டார்கள். எனினும் அல்லாவின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இழைக்க முடியாது. இப்போ நீங்க குர்ஆனை ஓதிக்கொண்டும் ஒழுங்காக நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் இருக்க ஆண்களும் பெண்களும் ஓதிக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உண்மையாளராக இருந்தால் எந்த சொந்தக்காரனும் எந்த ஆம்பளையோ பொம்பளையோ உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய முடியாது, உங்களுக்குள்ளே சண்டை மூட்டிட முடியாது. நீங்க அல்லாஹ் பக்கம் வந்துட்டீங்க, எந்த கெட்டவனு உங்க குடும்பத்துக்குள் நுழைஞ்சு உங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை மூட்டிட முடியாது, வேற எந்த விதமான மனச்சண்டையோ பிரச்சனை எதுவுமே செய்துவிட முடியாது. உங்களுக்கு அல்லாஹ்வின் கட்டளை கொண்டுதானே செய்ய முடியுமே தவிர அல்லாஹ் இந்த கெட்ட செயல் ஒருபோது நடமாட்டான். மூமின்களை காப்பாற்றுவது, இந்த சூனியத்திலிருந்து மக்களை காப்பாற்றுவது, மீமான் காப்பாற்றுவது அல்லாஹ்வுடைய கடமை ஆகும் என்று அல்லாஹ்வே
கடைசியாக முடிச்சுட்டான். என்னதான் இந்த கெட்ட புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு கெட்ட மட்டும்தான் சண்டை மூட்ட விட முடியும். காஃபிர்களுக்குள்ள தான் சண்டை மூட்டி விட முடியும், தவிர மூமின்களுக்குள்ள நிறைய வாழ் ஆட முடியாது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மூமின்களை காப்பாற்றுவது என் மீது கடமையாக இருக்கின்றது. என்னோட உதவி இல்லாமல் நீ எவனுக்கும் எந்த கெடுதலும் சூனியத்தையும் செய்துவிட முடியாது என்று நமக்கு மூமின்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். தங்களுக்கு தீங்கிழைப்பதையும் எந்தவித நன்மையையும் தராததையுமே கற்றுக்கொண்டார்கள். இப்போ இன்னைக்கு உலகத்தில் நடக்குதுப்பா, குர்ஆனை விட்டுட்டு என்னெல்லாம் தப்பான காரியம், தவறான காரியம், குர்ஆனுக்கு விரோதமான காரியங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டு தான் அன்னைக்கு கற்றுக்கிட்டாங்க, இன்னைக்கு கற்றுக்கொண்டே வருகின்றார்கள். எல்லா ஷிர்க், எல்லா சடங்குகள் சம்பிரதாயம் எதெல்லாம் தப்பாக இருக்குமோ அவ்வளோ ஷைத்தான செயல்களெல்லாம் கற்றுக்கொண்டு இது இஸ்லாம், இதை நபி சொன்னார் என்று தேவையில்லாத அல்லாஹ் புறம்பானது குர்ஆனுக்கு விரோதமான செயல்களையே இன்று செய்து கொண்டு நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த காஃபிர்கள். எந்த நன்மையும் தராத அதை போய் கற்றுக்கிட்டு நாங்கள் வாழ போகிறோம் என்று சொல்லுகின்றார்கள். இப்போ அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான் உங்களுக்கு இந்த விஷயத்தை, ஹாரூத் மாரூத் விஷயத்தை ஒழுங்காக சொல்லிட்டா. திருப்பி நீங்கள் இதாக படித்து பாருங்கள் ஒழுங்காக. இப்போ யார் இந்த புத்தகத்தை கொண்டு வந்தது, அவர் என்ன சொல்லி கொண்டு வந்தார்கள், எதை எச்சரித்து அதுக்கப்புறம் கற்றுக் கொடுத்தார்கள். இதுதான் மனிதனுடைய படைப்பு. அதை புரிஞ்சுக்கிங்க. மனிதன் எவ்வாறு படைக்கப்படும், எல்லா கெட்டதையும் சொல்லி கொடுத்துட்றேன், எல்லா கெட்ட செயலையும் சொல்லி கொடுத்துட்றேன், எல்லா நன்மையும் சொல்லி கொடுத்துட்றேன். நீ எதை பின்பற்ற போகிறாய் உங்க ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு அல்லாஹ் ஒப்படைச்சிட்டு உட்காந்து பார்த்துக்கிறான். இந்த மாதிரி அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கின்றான், உருவாக்கி இருக்கின்றான். புரிஞ்சுக்க. அதுலேருந்து நீங்கள் உங்களை ஒழுங்காக கொண்டு வரணும். இந்த குர்ஆனை ஓதுவதற்கு 2 விஷயம் சொன்னேன். ஒன்று பக்குவம் படுத்துறீங்க, பக்குவமான படிக்கிறதுக்கு பக்குவம், அப்புறம் இது படிக்கிறதுக்கு பின்பற்றுறதுக்கு தகுதி அடைவது. பக்குவம் தகுதி ரெண்டையும் அடையாமல் நீங்கள் குர்ஆனை ஓத முடியாது. பக்குவம் என்றால் நீங்கள் படைக்கப்பட்ட விஷயம் எப்படி படைக்கப்பட்டீர்கள் என்பதை புரிந்து கொண்டால்தான் உங்களுடைய பக்குவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அப்படி பக்குவப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓதுறதுக்கு தகுதி ஒன்று இருக்குது, அந்த தகுதியை நீங்கள் அடைய வேண்டும். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன், ஈமான் கொள்ள வேண்டும், தூய்மையாக வேண்டும், இதை வரிசையாக சொல்லிடுவோங்க. இப்படி தான் ஓதுன்னு சொன்னேன். இப்போ படி. இதனை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை. இதனை விலை கொடுத்து வாங்கியவர் அன்னைக்கு சூனியத்தை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, இதை வேணும் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு எக்கச்சக்கமாக குர்ஆனுக்கு பதிலாக 1000 லட்சக்கணக்கான புத்தகங்களே வச்சுட்டாங்க. இந்த விலை வாங்கி தான் விலைக்கு வாங்கிட்டாங்க. பொய்க்கதைகளையும் வீணான செயல்களையும் எண்ணங்களையும் கொண்ட ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கின்ற உலகத்தில் அவ்வளவு வாங்கி இதான் உண்மை, இதான் ரசூல் சொன்னார், இதான் ரசூல் செய்தார், அந்த காலத்து ரசூல் இருக்கும் பொழுதையே இவர் எழுதி கொண்டு இது அல்லாஹ் வந்ததுதான் என்று பொய்யை சொன்னார்களே, அந்த பொய்யை தான் எனக்கு விலைக்கு வாங்கி கொண்டு இன்றைய இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை ஒரு காலம் திருத்தவோ அல்லது திருந்து வைக்கவோ முடியாது. அல்லாஹ் வாக்களித்து விட்டான், முடியாது. மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் நன்கு அறிந்துள்ளார்கள். இது நல்லா தெரியும். மறுமையில் எந்த பாக்கியம், குர்ஆனை ஓதுனாதான் பாக்கியம்னு குர்ஆன் போட்டிருக்குது. அதையும் படிச்சுக்கிறானுங்க. படிச்சுட்டு முடியாது, இதை ஃபாலோ பண்ண முடியாது, கஷ்டம் பாது, நல்லா தெரியும் பா. செத்து போனால் நல்லா தெரியும். தெரிந்து கொண்டே அவர்கள் இந்த குஃப்ர் காஃபிர் தனத்தில் தான் வாழ்கிறார்கள். 97 98 பாய்ச்சிங்க என்ன போட்டிருக்குது, 5 பேர் நன்மை கொள்ள வேண்டும். இல்லை, தெரிந்து கொண்டு தானே செஞ்சாங்க. தெரியுது, எல்லாம் தெரியல. இன்னைக்கு குர்ஆன் வச்சிருக்க அவர்களும் தெரியுதுல்ல. இது அல்லாஹ் கோபத்துக்கு அல்லாஹ் காஃபிர் என்று அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் விரோதின்னு சொல்கிறான். தெரிந்து வைத்து கொண்டே தானே இன்னைக்கு அந்த 5 பேர் நண்பனாக்காமல் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. பார்த்தீங்களா? மறுமையில் நிச்சய நரகம்தான். அல்லாஹ் விரோதிக்கும் காஃபிர்களுக்கும் மறுமை நரகம்தான் சொன்ன 98 சொன்ன பிறகு அவர் செய்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யார் இந்த 5 பேரையும் நண்பனாக்கி கொண்டவர்கள் யார் என்பதை காட்ட முடியுமா? வேணும், யாரையும் காட்ட வேண்டாம். நீங்கள் 5 பேர் நண்பனாக்கி விட்டேன்னு சொல்ல முடியுமா? மற்றவங்களுக்கு மற்றவங்க கவலைப்படாதீங்க. நீங்கள் 5 பேர் நன்மாய் கொண்டேன் என்று சொல்ல முடியுமா? முடியாது.
எப்படி நண்பனாக்குன்னு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்ச போது தானே, அதுதான் ஒன்னே புரிஞ்சிக்க. நீ ஒன்னைய புரிஞ்சிக்க. உன்கிட்ட கெட்ட விஷயம் அனைத்து மனசுல இருதயத்தை அனைத்து வெளியே மனு தள்ளு, கழுவி எடுத்து தொடச்சி எடுத்துரு. தெரியும் எப்படி நண்பனாக்க தெரியும். அது அசிங்கத்தையும் அசுத்தத்தையும் வைத்துக்கொண்டு நல்லா நண்பனாக்க போறேன், மறக்க நண்பனாக்க போறேன் நினைச்சிடாத, தொற்றாத, கிட்ட நெருங்கி விடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்றுக்கொண்டது கெட்டதாகும். இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? ஆத்மாவே எடுத்துட்டாங்கப்பா, உயிரே இதான் ஆத்மத்தை, உயிரே எடுத்துட்டாங்க, தன்னை எடுத்துட்டாங்க. எதுக்கு? கெட்டதை வேணும்னு சொல்றதுக்காக கண்ணை தன்னை அழித்து கொண்டார்கள். இந்த கெட்டது மட்டும்தான் எங்களுக்கு கற்றுத்தாங்க. இந்த கெட்டதை வைத்து கொண்டு தான் நாங்கள் சூனியம் செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும், எல்லா காரியம் செய்ய முடியும் சொல்லுகின்றார். இதான் கெட்டதை விலை கொடுத்து வாங்குறாங்கப்பா. இதுக்கு ஒரு ஆயத்தை காட்டுற 31 லுக்மான் 31ல் 2 3 பாருங்க. விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்குறாங்க. கெட்டதான் வேணும். குரான் இருக்கு, வேண்டாம் இது வேண்டாம், கெட்டதான் வேணும் வாங்குற கூட்டத்தை அல்ல ஸ்டார்டிங்ல சொல்கிறேன். லுக்மானில் 2 3 4 ஒரு படி. லுக்மான் 31வது எடுத்துக்கிறங்க. அதில் 1 2 3 4 6 5 6 பாருங்க. விலை கொடுத்து 6 31ல் 6மா 31ல் 6 படிங்க. என்ன நம்மளை போய் சொல்கிறாங்க, இன்னைக்கு நடந்து கொண்டு நம்முடைய கூட்டத்தை பற்றி அல்லாஹ், அதான் ஷியா சுன்னி ஷாஃபியானி சொல்றீங்களா, இந்த கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான். கேட்டுக்கொள்ளுங்க, நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க. மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அறிவில்லாமல் வீணான பேச்சுக்களை விலைக்கு வாங்கி பார்த்து, வீணான பேச்சுக்களை விலைக்கு வாங்கி, மனிதன் பேசுறதை மனிதன் செஞ்சதை விலைக்கு வாங்கி அதை எழுதி கொடுக்குறான். இதான் ரசூல் செஞ்சார், இது அல்லாஹ்விட வந்தது. அன்னைக்கு அது நான் ரசூல் இருக்கும்போதே இவர்களாம் எழுதி கொண்டு இது அல்லாஹ்விட வந்தது என்று பார்த்திருப்பீர்கள். 78 79 2ல் 78 7 பார்த்துருப்பீங்க. அந்த இதெல்லாம் விலைக்கு வாங்கி இதெல்லாம் கதையாக எழுதி இதெல்லாம் ரசூலுக்காக இருந்தது, இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று விலைக்கு வாங்கி மக்களை அல்லாவின் பாதையிலிருந்து வழி கெடுக்கவும், மக்களை அல்லாவின் பாதை, இந்த குரான் பாதையிலிருந்து வழி கெடுக்கவும். இப்போ நீங்கள் குரான் ஒதுக்கி தள்ளிட்டீங்க, அவங்க சொன்ன எடுத்துக்கிட்டீங்க. இப்போ இதான்ப்பா 5 வேலை தொழுகை, இதான் கரெக்டுப்பா, குரானில் எங்கேயும் கிடையாது, இதை எடுத்துக்கிட்டீங்க. இல்லாததை பொல்லாதை வைத்துக்கொண்டு நாங்கள் இஸ்லாமியர்கள் சொல்லி கொண்டு இருக்கின்றோம் சொன்னால் வேணாம் சொல்லலை. இந்த ஆயத்துக்கு அது சொல்கிறேன், குரானை விலக்கி விட்டு இந்த பிறகு செய்யாதது சொல்லாதே பொல்லாத எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கி கொண்டு அல்லாவின் பாதையை பரிகாசமாக்கி கொள்ளவும், அல்லாவின் பாதையை பரிகாசமாக நீங்கள் ஆகிட்டீங்க. பண்ணிக்கு இல்லாதப்ப செஞ்சுட்டுக்கிறீங்க, அல்லாஹ் சொல்லாதப்ப செஞ்சுட்டுக்கிறீங்க. இன்னைக்கு அவ்வளோ பேர் ஏதாவது ஒரு ஆயத்தை காட்டி நீங்கள் செய்கிற செயல் இந்த குரானுக்கு காட்ட முடியுமா? நீங்கள் என்னென்னமோ செய்றீங்கப்பா, ஏதாவது ஒரு செயலை காட்டி இந்த செயல் இந்த குரானுக்கு பாருங்கள் செஞ்சுட்டு சொல்லுவாங்க, சொல்ல முடியுமா? யோசிச்சு சொல்லுங்க, ஏதாவது சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. அவ்வளோ பொய்யை வச்சுக்கிட்டு அது ஃபுல்லாக உண்மை இருக்குது, உண்மைக்கு புறம்பாக கட்டுக்கதையில் இருக்கின்றத இதை படிச்சுக்கிட்டு நான் இஸ்லாத்தை இருக்கிறேன் முஸ்லீமாக இருக்கிறேன் சொன்னான்டா சொல்லிட்டு போட்டு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவன் சொந்த விஷயம் அது, நான் எந்த குறையும் சொல்ல தேவையில்லை, அவன் கோபப்படுத்த எதுவும் சொல்ல தேவையில்லை. குரான் என்ன சொல்லுகின்றதோ அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு வேண்டியதான். ஆசைப்பட்டவன் விருப்பம் உள்ளவன் அல்லாஹ்க்கு பயந்து குரான் எடுத்துக்கிட்டேன், குரானுக்கு விரோதமான அந்த கட்டுக்கதைகள் பொய்க்கதைகள் எழுதிக்கிட்டு போட்டு இத்தகையோருக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. பார்த்தீங்களா எதை விலைக்கு வாங்க? பார்த்தீங்களா அந்த குரான் புத்தகம் எனக்கு வேண்டாமா? இது அதுக்கு மேலே எல்லா கட்டுக்கதைகளையும் பொய்க்கதைகளையும் பொய்களையும் தேவையில்லாத விஷயங்கள் அனைத்தும் குரான் விரோதமான விஷயங்கள், ரசூலுக்கு விரோதமான விஷயங்கள், அல்லாஹ்வுக்கு விரோதமான விஷயங்கள் அனைத்தையும் செய்து கொண்டு நாங்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகின்றார்கள். சொல்லட்டேன், இந்த குறையும் இல்லை, உன்னத்தை இந்த குறையும் சொல்லக்கூடாது. குரான் என்ன சொல்லுக மட்டும்தான் சொல்லிட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் சிந்திச்சு முடிவெடுக்க 103. அவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்களை காப்பாற்றிக் கொண்டால் அல்லாவிடமிருந்து கிடைக்கும் நற்கூலி மிகவும் மேலானதாக இருக்கும். இதனை அவர்கள் அறிய வேண்டாமா? நம்பிக்கை, இந்த ஈமான் கொண்டு, குரான் மீது ஈமான் கொண்டு, மோரோ தன்னை புரிந்து கொண்டு, அல்லாஹ்வை நண்பனாய் கொண்டு,
அல்லாஹ் தான் ஜிப்ரீல் மூலமாக கற்றுத்தருவான் என்ற உண்மையை புரிந்து கொண்டு அவர் நம்பிக்கை கொண்டிருந்தால் என்னாவது அல்லாவிடம் இருந்து கிடைக்கும் நற்கூலி மிகவும் மேலானதாக இருக்கும். நீங்கள் குர்ஆன் படி நடந்தீங்கன்னா அல்லாவிடமிருந்து கிடைக்கும் மிக்க மேலானதாக என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான். இப்போ நீங்கள் பேச முக்கியமான விஷயம், திருப்பி ஒன்று கெட்டதை திருப்பி ஓதுங்க. நம்ம என்ன செய்ய அதெல்லாம் கேளுங்க. இரவு நேரத்தில் உட்கார்ந்து நல்ல செய்ய முக்கியமான இரவு நேரத்தில் சொற்ப நேரம் என்று தூங்க மாட்டார்கள். இனி இரவு நேரத்தை வீணாக்கிறாதீங்க, ஒழுங்காக ஓதுங்க. ஓதிப்பின் பிஸ்மில்லாஹ் அடுத்த வாரம் மேற்கொண்டு பார்ப்போம். அதுவரை நீங்கள் ஓதிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.